அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஜெபித்து இந்த பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். அன்பின் தேவனே, அன்பான கடவுளே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நன்றிகளை இதயத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வாசித்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியிலே பரிசுத்தாகிய கடவுள் எங்களோடு இருந்து இந்த வேதத்தினுடைய ஆழத்தை எங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்வதற்கு தேவையான சத்தியங்களை எங்களுக்கு உணர்த்தும்படியாக எங்களுடைய உள்ளான இருதயங்களை நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக இன்னுமாக உம்மை அறிகிற அறிவிலே பலப்பட்டு உம்முடைய விசுவாசத்திலே இன்னுமாக நாங்கள் வைராக்கியத்தோடு வாழ எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆண்டவியான கர்த்தல் ஆண்டவரே நீரே பேசும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் சிந்தனைகளும் எண்ணங்களும் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் என்றென்று பிரியமாய் இருக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வல்லமை நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே இந்த ரோமர் ரோமருடைய நிருபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியுடைய வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னால், தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து எப்படி வெளிப்பட்டிருக்கு அது சொல்லி, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதாவது எப்பயுமே இன்னைக்கு ஆண்டவரை கர்த்தரை தேவனை எல்லாருமே நம்ம எப்படி இன்றைக்கி காமிக்கிறோன்னா உங்களுக்கு தெரியும். கடவுள் அன்பானவர், இரக்கம் உள்ளவர். நம்ம தோளில் மடியில் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு ஒரு அப்பாவியாக பார்க்குற போட்டாவை நம்ம இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் சித்தரிக்கிறோம், நம்ம கவனிக்கிறோம். ஆனால் அதே ஆண்டவர் தான் காசு கடைக்காரர்களை பூந்து அங்கே இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற காசு கடைக்காரங்களையும் அந்த பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தவறான வியாபாரிகளையும் அவர் சாட்டையினால் அடித்து விரட்டுன ஒரு காட்சி நம்மளுடைய சுவிசேஷங்களை படிக்கிறோம். நம்ம அதை எங்கேயுமே நம்ம போட்டாவை மாட்டி அவரை காமிக்கிறது இல்லை. சர்வவல்ல தேவன் எந்த அளவுக்கு அன்பான தேவனோ அதே போல் அவருடைய பரிசுத்தத்தில் அவர் நீதியினுடைய மாசு குறையாதவர். கொஞ்சம் நீங்கள் அந்த ஒரு இதுக்குள்ளே மைண்டுக்குள்ளே வரணும். எப்பயுமே ஒரே நேர்கோட்டில் இரக்கமுள்ளவர். இன்றைக்கி அதனால தான் என்ன பாவம் வேணாலும் நான் செய்யலாம். நீங்கள் எல்லா பேரும் வெளியில் கேட்குறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் கிறிஸ்தவன்னா எவ்வளோ நாளும் செஞ்சு பாவம் பண்ணி வாங்கிக்கலாமா? பாவம் மன்னிப்பு எதுக்காக எப்போ எப்படி கொடுக்குறாருங்கிறதே புரியலை முதல்ல ஜனங்களுக்கு. அந்த பாவத்தை மறுபடியும் நான் செய்கிறதுக்கு அது எனக்கு பெரிய துருப்புச்சீட்டு கிடையாது. நான் தவறும்போது கீழ்ப்படியாமல் சில நேரங்களில் பாவ இயல்பில் பாவ உலகத்தில் சில நேரங்களில் நான் தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு கடவுள் என்னை அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறார். நான் வேணும்னே தெரிஞ்சு பாவம் செஞ்சு மன்னிக்கிறதுக்காக அதை செய்யலை. தேவன் நீதியில் மாசு குறையாதவர். அவருடைய கோபம் எவ்வளோ பெரிய பரிசுத்தமுள்ள கோபத்தை இந்த பகுதிகளை நம்ம படிக்கலாம். இந்த ரோம நிருபத்தை குறித்து முதல் நீங்கள் தெரியணும். இந்த ரோம நிருபத்தை குறித்து நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம். முக்கியமான ஒரு நிருப பகுதி. முழு வேதாகமத்திலையும் இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய சத்தியம் உங்களுக்கு புரியலை, இந்த ரோமர் புத்தகத்தினுடைய உங்களுடைய இந்த கருத்து புரியலைன்னு சொன்னால் முழு வேதத்தினுடைய கருத்து உங்களுக்கு புரியாது. ஏன்னா தேவனுடைய நீதி ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு பாவியான மனிதன் எப்படி நீதிமானன்னு தீர்க்கப்படுகிறான் அப்படிங்கிறத வேதம் முழுவதுமே படிக்கும்போது எல்லா இடங்களும் சொல்லப்பட்டாலும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிற பகுதி நிறுவ பகுதியில் இது. அதனால தான் முதல்ல நிறுவ பகுதிகளை முதல்ல வச்சுருக்காங்க இந்த பகுதியை. இந்த நிருபத்தை குறித்து இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எவ்வளவோ துன்பமாக இருக்கட்டும், ஆபத்தாக இருக்கட்டும், கேடு, நோய், இன்றைக்கி ஒரு மரணம், இதெல்லாம் நம்மெல்லாம் இப்போல்லாம் கடந்து செல்லும்போது ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழும்போதும் நம்ம எவ்வளவோ சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு கிறிஸ்தவனா ஒரு கடவுளுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டவங்களா இந்த ரோமர் நிருபம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா இந்த புத்தகத்தில் தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் எவ்வளோ உன்னதமானவன் அப்படிங்கிறது, எவ்வளோ மேலானவன், எவ்வளோ உயர்வானவன். ரோமர் 8ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா அவ்வளவு பொக்கிஷம் கொடுத்துருக்காரு ஆண்டவர், ரட்சிக்கப்பட்டனுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி. அப்போ எப்படி ரட்சிக்கப்படுறோம்? நீங்கள் நல்லா இந்த ரோம நிருபத்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். 17 வசனங்களில் அவர் சொல்லும்போது, சுவிசேஷம் சொல்லும்போது தேவனுடைய நீதி 17 வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதாவது இன்னைக்கு இந்த தேவ நீதியை குறித்து அவர் சொல்கிறாரு. ஒரு விசுவாசத்தினால பாவியான மனிதன் விசுவாசத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு பாவியான மனிதன் நீதியாக பெறுகிறான். நீங்கள் கொஞ்சம் அதை கவனிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமான சத்தியம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம், ஏன்னா எல்லா இடங்களையுமே இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம சொல்லுவோமே தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபத்துக்கான காரணம், அதற்கான விளைவுகள் நம்ம அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எங்கே போய் பிரசங்கம் கேட்கவே முடியாது. அந்த பிரசங்கத்தை தேவனுடைய கோபம் சொல்லி ஒரு பிரசங்கம் நீங்கள் எங்கேயுமே கேட்குறது ரொம்ப குறைச்சல். அப்போ இதில் நீங்கள் இந்த பகுதியில் சொல்லப்படுகிற முழு சத்தியம்னா தேவனுடைய கோபமும் அதற்கான காரணமும் அந்த தேவனுடைய கோபத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் தான் இந்த பகுதியில் சொல்லப்படுது. நீங்கள் தலைப்பு கூட அப்படி வச்சுக்கலாம். தேவனுடைய கோபமும் தேவனுடைய கோபப்படுவதற்கான காரணமும் தேவ கோபத்தினால் ஏற்படும் விளைவுகளும் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அதனுடைய பகுதி முழுவதுமே அப்படி தான் சொல்லுது. முதல்ல தேவனுடைய கோபமும் தேவனுடைய கோபப்படுவதற்கான காரணமும் தேவ கோபத்தினால் ஏற்படுகிற விளைவுகள். நீங்கள் 1லேருந்து அந்த 18லேருந்து 19 வரை 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. 21லேருந்து 23 வரைக்கும் என்ன காரணத்தினால தேவன் கோபப்படுகிறான்னு சொல்கிறாரு. 24லேருந்து 28 வரைக்கும் அதனுடைய விளைவுகளை சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவங்க எப்படியெல்லாம் ஆகி போயிறாங்க, என்னென்ன மாறிடுறாங்கன்னு சொல்லி கடைசி 29-32 வரைக்கும் சொல்கிறாரு. இந்த வசனங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நிதானித்து பகுத்து நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொன்னால் முழுமையான தேவனுடைய அன்பை நீங்கள் வழங்க முடியும். அப்போது இந்த பகுதியில் நம்ம நிறைய இடங்களில் ஏன்னா இந்த ரோமர் நிருபத்தினால நீங்கள் நல்லா இந்த ரோமர் புஸ்தகத்தை குறித்து ஏன் இவ்வளோ முக்கியப்படுத்துகிறோன்னு சொன்னால் ரோமர் புஸ்தகத்தை தான் மார்ட்டின் லூத்தர் இன்றைக்கி ஒரு சீர்திருத்த சக்தின்னு சொல்லி உலகத்தில் ரோம திருச்சபைக்கு எதிராக இன்றைக்கி இருக்கிற பெண்டிகாஸ்ட் சர்ச்சாக இருக்கட்டும், இருக்கிற சிஎஸ்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற லுத்தரனாக இருக்கட்டும், நீங்கள் எத்தனையோ சபைகள் இன்றைக்கி டெனாமினேஷன் இருக்கிற ஒரு 5000 மேலே சொல்கிறாங்க. ஆர்சி சர்ச் மட்டும்தான் இருந்தது. அந்த ரோம கத்தோலிக்கில் அவங்க செஞ்ச எல்லா அழிச்சாட்டியும் அவங்க என்னென்னா கடவுளை தன்னை இணையாக பிஷப்பை உயர்த்தினாங்க. அவங்க பாவம் மன்னிப்பிச்சுட்டு விற்றாங்க, உத்தரிப்பு ஸ்தலம்னு சொன்னாங்க, வேதத்தை படிக்க விட மாட்டேன்னாங்க, வேதத்தை போதகர் மட்டும்தான் படிக்கணும், ஜனங்கள் படிக்கக்கூடாதுன்னாங்க. இப்படியான நிலைகளில் இருந்து வேதம் மறுக்கப்பட்டுச்சு, வேதத்தின்படி போதிக்கப்படலை. இப்படிலாம் இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த முழு சத்தியத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஆள் பார்த்திங்கன்னா முதல்ல சின்ன ஆள் பயன்படுத்தின அதை வெளி உலகத்துக்கு ரொம்ப பயன்படுத்துகிறது மார்ட்டின் லூத்தர். கிட்டத்தட்ட 1507ஆம் நூற்றாண்டில் தான் அவர் 15ஆம் நூற்றாண்டில் 1507 தான் அவர் இந்த விட்டன்பர்க்குங்கிற தேவாலயத்தில் ஒரு 95 குறிப்பை எடுத்து ஒட்டுறாரு. இப்போ சர்ச் இருக்குன்னா சர்ச் நுழைவாயில் ஜனங்களுக்கு ஒட்டுறாரு. இவங்க ஆர்சியில் நடக்கிற இவ்வளோ அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 95 பாயிண்டான அநியாயத்தை ஒட்டுறாரு. அப்போ ஒட்டி தான் அதுக்கு பின்னாடி சீர்திருத்தமே உருவாகுது. உலகத்தில் வேதத்தின்படி போதிக்கப்படுது. அப்போ தான் அதுக்கு பின்னாடி தான் வேதத்தை எல்லா மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அடித்தளம் அதுதான். அதுக்கு பின்னாடி தான் வேதம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, வேறு எல்லா மொழிகளும் எழுதப்பட்டுச்சு, எல்லாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் வேதம் கொடுக்கறதுக்கு நூற்றாண்டுகள் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் அந்த மார்ட்டின் லூத்தர். அதுக்கு முன்னாடி அகஸ்டின் அது மாதிரி நிறைய ஆள்கள் போராடி இருக்காங்க. 4ஆம் நூற்றாண்டுலேயே அகஸ்டின் ஒரு ஆள் தான் போராடி இருக்காரு. இவங்களுக்கு எல்லாமே ஒரு உணர்வை கொடுத்த அதிகாரம்னா அந்த ரோமர். இப்போ மார்ட்டின் லூத்தர் 1:17 படிக்கிறாரு. இந்த ரோமர் 1:17 படிக்கும்போது அவர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதிப்படி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கு அந்த சுவிசேஷம் வெளிப்படுது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசத்தை கடவுள் கொடுக்குற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீதிமான் ஆகிறான்னு சொல்லும்போது அப்போ நான் சர்ச்சில் சாக்கிரம் எடுக்கிறதுனாலையும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலையும் இது எதுக்காக செய்யணுங்கிற சில ஒழுங்கு இருக்குது. ஆனால் இதனால தான் இவங்க என்ன வேணாலும் இப்படினாலும் வாழலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டா மனுஷன் பரலோகம் போயிடுவான். பாவம் மன்னிப்பிச்சுட்டு வாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர்கிட்ட பேசிவிட்டு அங்கே இருக்கிற போதகர்கிட்ட பேசிட்டு இப்படிலாம் நிறைய போலியான காரணங்கள் இருந்தது. அப்போ இதனால கிடையாது. ஒரு மனிதனை முழுக்க ரட்சிக்கப்படுவது இந்த சாக்கிரமத்தினாலேயோ மனிதனுடைய எந்த விதமான கிரியையினால கிடையாது. ரட்சிப்பு முழுவதுமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்த பழி மரணத்தின் மூலம் மாத்திரம்தான் அந்த தேவநீதி உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுங்கிறத இந்த வசனத்தின் அடிப்படையில் அவருக்கு வேத வெளிச்சம் கிடைச்சது. அதுக்கு பின்னாடி தான் அவர் மிகப்பெரிய
ஒரு சீர்திருத்தவாதியாக மாறி நிறையா ஜனங்களுக்கு அவர் திருமணமே பண்ணாமல் அங்கே ஆசிரியர் வெளியே வந்து அங்கே இருக்கிற ஒரு கன்னிப்பெண்ணவே கத்தோலிக்க ஒரு பெண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அங்கே இருக்கிற அதுவே அவங்க ரெண்டு கல்யாணம் அதெல்லாம் எல்லோரும் அப்போ என்ன சொன்னார், எல்லா நீ கன்னியாஸ்திரியும் கல்யாணம் பண்ணணும், கடவுள் ஆணையும் பெண்ணையும் தான் சிரிச்சிட்டார். ஊழியம் பண்ணணும்னா முதல் நீ திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணாமல் நீ ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது சில காரணங்கள் இருக்குது. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போல் கல்யாணம் பண்ணணும். ஒரு 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 ஊழியக்காரனாக இருக்குன்னு சொன்னால், ஒரு போதகனாக இருக்கணும், ஒரு மெய்ப்பனாக இருக்குன்னா அவனுடைய முதல் தகுதி நீ திருமணமாக இருக்கணும். ஒரு மெய்ப்பனாக இருக்கணும்னா திருமணம் ஆகாமல் நீ மெய்ப்பனாக ஒரு திருச்சபைக்கு ஒரு பாஸ்டாக இருக்கக்கூடாது. வேதம் போதிக்கிறது. நீங்கள் தீமுத்திலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து சரியான வழியில் போதித்தவர் இந்த சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூத்தர். அப்போ இவருக்கு வெளிச்சம் கொடுத்தது இந்த ரோம நிருபம். ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு அதான் சொல்ல வரேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் அகஸ்டின் வந்து நிறையா இந்த பச்சார வேசித்தனம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அவர் அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷமாக மோனிகா அவங்க அம்மா நினைக்கிறேன் ஜோம் மட்டும் இருந்திருக்காங்க, கேட்கவே இல்லை. அப்போ வந்து ஒரே ஒரு நேரம் ஆண்டவர் வந்து பார்க்கில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நீ போய் வேதத்தை படி. அதாவது அந்த பார்க்கில் சின்ன பிள்ளை 2 பிள்ளை விளையாண்டுட்டு உட்காந்துருக்காரு. கோ அண்ட் ரீட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சும்மா விளையாடும் போதே பேசுகிறது அவரால் கேட்கவே முடியல. ஓடி போய் ஒரு பைபிள் எடுத்து வந்து படிக்கும்போது இந்த ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 13 அதிகாரம் 12, 13 வசனங்களில் அவர் ஏன்னா நிறைய உபச்சாரமும் வேசித்தரமும் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த ரோமர் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனத்தை படிக்கும்போதே அவருக்கு வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பினார். 12ஆம் வசனம் பாருங்கள். நம்பிக்கையில் ரோமர் 13:12 ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை, அதாவது இருளின் கிரியைகளை, அசுத்தத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடுவோம். களியாற்றும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குமாதமும் பொறாமையும் உள்ளவர்களை நடவாமல் பகலிலே நடக்கிற போல சீராய் நடக்க கடவோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை படித்த உடனே அவர் உள்ளத்தில் அழுது பொங்கி 13 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம் அவர் அந்த வசனத்தை படித்த உடனே அவர் மாறி மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு அவர் வித்துட்டு அன்றைக்குள்ள நாளில் வந்து மிகப்பெரிய சத்தியத்தை போதித்தவர் அகஸ்டின். அது மாதிரி நிறையா நீங்கள் சொல்லலாம். ஜான் வெஸ்ஸி இந்த லுத்தரனுடைய முகவரியை கேட்டு மனம் திரும்பினா. அதான் ஸ்காட்லாந்து இங்கிலாந்தெல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தீன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்தது காரணம் இந்த ரோம நிறுவம். இந்த ரோம நிறுவத்துக்கு முகவர் எழுதினார் மார்ட்டின் லூத்தர். அந்த பிரசங்கத்தை அவர் லண்டன் மாநகருக்கு போகும்போது படிக்க கேட்டிருக்காரு. அந்த லண்டனில் அவர் பிரசங்க முறையை முகவரை முதல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ முகவரைன்னு சொல்கிறல இதுதான். இந்த முகவரியை ஒரு புத்தகத்துக்கு ஒரு மணி ஒரு கிளாஸ் எடுப்போம், நம்ம எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. அப்படி பேதுருவுக்கு எடுத்திருக்கோம். அந்த முகவரியை கேட்கும்போதே அவர் இதுவரை ஏதோ வேண்டா வெறுப்பாக போகவே கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்தன் பேரில் அங்கே போனவர் ஜான் வெஸ்ஸி. அந்த முகவரியின் மூலமாக ரோமருக்கு எழுதின முகவரியை கேட்டவர் தான் மனம் திரும்பி முழு தேசத்தை இங்கிலாந்தில் மிகப்பெரிய எழுப்புதலுக்கும் ஸ்காட்லாந்து எழுப்புதலுக்கும் மிகப்பெரிய உத்திட்டம் ஜான் வெஸ்ஸி. அப்படி நிறைய பேர் சொல்லலாம். ஜான் பனியை நீங்கள் பார்த்துருக்கீங்க, மோட்ச பயன் எழுதினவர். அவருக்கும் இந்த ரோமர் நிறுவனம் தான் அவங்களுக்கு தேடிச்சு. இப்போ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவங்க படித்த அதே வேதம் தான் கையில் இருக்குது. இவங்க வாசித்த அதே பகுதியை தான் கடவுள் ஆவியான உங்களுக்கு எனக்கு படிக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு உண்டான உள்ளத்திலேயும் எண்ணங்களையும் சிந்தனையும் உண்டான எழுப்புதலுடைய ஆவி அனல் நம்ம உள்ளங்கள்லையே உண்டாகலை. நம்ம அதே வார்த்தையை, அதே கடவுளோட வார்த்தையை, அதே பரிசுத்த ஆவியாக உங்களுக்கு எனக்கு கிரியை செய்யும்போது ஏன் நம்மளுக்கு அது உண்டாகலைங்கிற ஒரு கேள்வியோடு தான் நம்ம அந்த தியானத்தை நம்ம முன்னாடி போகிறோம். இந்த கேள்வியோட தியானத்துக்குள்ளே போகிறோம். நம்ம அந்த கேள்வியை நம்ம கேட்போம், ஏன் எனக்கு உண்டாகலை ஆவியானவரேன்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சையோடு நம்ம அந்த பகுதியை தியானிக்கிறோம். ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் ஜனங்கள் அவங்க இவ்வளோ பெரிய சும்மா சாதாரணமாக ஒரு வேசித்தனத்திலையும் ஒரு விபச்சாரத்திலையும் முடங்கி கிடந்த இந்த ஜனங்களுக்கு இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இவங்க மிகப்பெரிய வல்லையும் ஒரு தேசத்தையே, நான் சொல்கிறது ஒரு ஊரை சொல்லலை, ஒரு நாட்டை, ஒரு மாவட்டத்தை சொல்லலை, ஒரு 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 சில மாநிலத்தை சொல்லலை, முழு தேசத்தை. என்ன சொல்லப்போனால் பெரிய ஒரு இன்னைக்கு வரைக்கும் மார்ட்டின் லூத்தர் உலகம் உள்ள சீர்திருத்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதியாக சொல்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் கொண்டு வந்த அந்த இதே புத்தகத்தை தான் பரிசுத்த ஆவிய கடவுள் உங்களுக்கு எனக்கும் நம்மளுடைய சொந்த மொழியில் மொழிபெயர்த்து நம்ம கையில் இலவசமாக வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்மளுக்கு ஏன் அந்த ஒரு உணர்வடியில் ஏன் வேதத்தை நம்ம ஊன்றி படிக்கலை, வேதத்தினுடைய ஆழத்தை நம்ம புரியலை. அப்போ இதெல்லாம் புரிஞ்சாதான் இவங்களுக்கு என்ன நினைக்கலாம், வேதம் படிக்கிறதுக்கு மறைக்கப்பட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வேதமே அவங்கள போய் ஒரே ஒரு ஒளிஞ்சு தான் படித்தாங்க. அப்படி படிக்கும்போது அந்த தாகத்தை பாருங்கள், நம்மளுக்கு நீ கையில் இருக்குது, நம்மகிட்ட முழுசாக இருக்குது. நம்ம இன்றைக்கி வரைக்கும் கதையும்
ஏதோ ஒரு ஆள் வந்து என்ன ஒன்று சொல்கிறாங்க, எதையினாலும் கேட்குறது, எதையினாலும் நம்ம காதில் வாங்குறது. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, முதல்ல வேதத்தை வந்து கவனித்து ஒரு நோட் எடுத்து ஒரு பகுதியை படித்து அந்த வேதத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை வாச்சு ஏன் என்ன எதனால கேள்வி கேட்டு, இப்போ ஏன் வந்து ஆண்டவர் கோவப்படுறார், எதனால் கோவப்படுறார், என்ன கோபம், யாருக்காக, எந்த இடத்துல, யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் நம்ம கவனித்தா தான் இந்த வேதத்தினுடைய நம்ம வரத்தினுடைய அர்த்த முறை அப்படி நீங்கள் கவனித்து புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வேதம் உங்கள் கையில் எனக்கும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த ரோமர் இருக்கும். நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள்லாம் நிறைய நேரம் செலவழிக்கணுங்கிறதுக்காக தான் வேதம் படிக்கிறது, நிறைய நம்ம செலவழிக்கிறது இல்லை. அதனால் வேதத்தை அதிகமாக நீங்கள் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் திருப்பி நான் அதை வலியுறுத்துகிறேன். இப்போ இந்த நம்ம தியானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு நீதியை வந்து கடவுள் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதில் பரிசுத்த கடவுள் வந்து பவுல் மூலமாக முதல்ல என்ன பேசுகிறாரு, 17ஆம் வசனத்தில் தேவ நீதியை சொல்கிறாரு. இப்போது தேவ நீதியை சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தேவ நீதியை குறித்து அவர் விலாவரியை பேசலை. 17ஆம் வசனத்தில் தேவ நீதி எப்படி பாவியான மனிதன் வந்து எப்படி தேவனுடைய நீதியை பெற்ற நீதிமானு குற்றமற்றவனை விடுதலை ஆகிறான்னு சொன்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கோபத்தை பற்றி பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? அந்த தேவனுடைய கோபம், அந்த கோபத்தை குறித்து பேசும்போது அப்போ கடவுள் வந்து தேவனுடைய நீதி எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, மனிதனுடைய அநீதியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். மனிதனுடைய அநீதியிலிருந்து மீறுதலிருந்து தேவனுடைய கோபத்தை சொல்லி அதன் மூலமாக தேவ நீதியை வந்து அதை அந்த இடத்துல நம்மளுக்கு பதிவு பண்ண பரிசுத்தாவிய கடவுள் நம்மளோட உதவி செய்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏன் இதை சொல்கிறேன்னா, மனிதன் வந்து எந்த நிலையிலையும் நான் பாவிங்கிற உணர்வு அடையலைன்னு சொன்னால், நான் பாவிங்கிற உணர்வு இல்லைன்னு சொன்னால், எந்த நிலையிலையும் தேவனுக்கும் கடவுளுடைய மீட்பினுடைய மகத்துவத்தையும் ரட்சிப்பையும் அதனுடைய கிருபையினுடைய மேன்மையும் உணர முடியாது. இப்போ நான் வந்து ரட்சிப்பையும் தேவனுடைய கிருபையும் உணரணும்னு சொன்னால், இப்போ என்னுடைய பாவத்தன்மையும் நான் எவ்வளோ பெரிய மோசமான நிலை இருக்கிற என்னுடைய நிலையை உணர முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்ம அந்த கிறிஸ்துவில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிருபையின் மகத்துவத்தை புரியுன்னு சொன்னால், அப்போ அவருடைய தேவனுடைய கோபத்தை குறித்து தெரியும். ஏன் தெரியுதா? தேவனுடைய கோபம், கடவுள் எவ்வளோ பெரிய பரிசுத்தமுள்ள எல்லையற்ற நீதியுள்ள கடவுள். அவர்கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஏன் அதை சொல்கிறீங்கிறீங்க கொஞ்சம் கவனிக்கணும். அவ்வளோ பரிசுத்தமுள்ள எல்லையற்ற கடவுள், நீதியுள்ள தேவன், எந்த அடிப்படையில் நம்மளை நீதிமானுன்னு சொல்ல முடியும்? அவர்கிட்ட ஒரு மாதம் கிடையாது. நம்மளை நீதிமானுன்னு சொல்லணும்னா அப்போது அவருடைய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை. அவரால் வந்து ஒரு வழியிலையும் அந்த மாசு குறையாது. பாவி தண்டிக்கப்படணுங்கிறதுல எந்த வித மாசு கிடையாது. அப்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபைக்கு அவர் எவ்வளவு நம்மளுக்காக எவ்வளவு அவர் இரக்கமும் அன்பும் செலுத்தியிருந்தால் அந்த காரியத்திலேருந்து அவர் குணாதிசயத்திலேருந்து நம்மளுக்கு இந்த அன்பை எப்படி காட்டியிருக்க முடியும் நம்ம புரியணும். அதனால தான் நான் மறுபடியும் இந்த தேவனுடைய கோபத்தை குறித்து முதல்ல நீங்கள் நானும் தெரியணும். தேவனுடைய கோபத்தினுடைய நீதியான கோபத்தை குறித்து, அந்த நீதியான உண்மையை குறித்து நம்மளுக்கு அந்த புரிதல் இருந்தால் தான் தேவனுடைய அன்பை நம்ம விளங்க முடியும். அதுக்காக தான் திருப்பி நம்ம படிக்கிறோம். இதில் இந்த 1ஆம் அதிகாரம் இதில் இருந்து 18:1-18 3ஆம் அதிகாரம் முழுவதுமே 2:1. பரிசுத்தராக இருந்துட்டு எப்படி நம்மளுக்கு இதை விளக்கப்படுத்துகிறாருங்கிறதா நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட். அப்போது நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய அகோர பாவத்தினுடைய இது தெரியணும். இப்போ என்னுடைய பாவத்தினுடைய கொடுமையும் அதனுடைய எவ்வளோ பெரிய அசுத்தத்தையும் தெரிஞ்சால் தான் தேவனுடைய நீதியான கோபத்தினுடைய அந்த மாண்பு உண்மை புரியும். அதனால தான் திருப்பி நான் அதை சொல்ல வரேன். மனிதனுடைய பாவத்தையும் அதனுடைய தேவனுடைய கோபத்தை குறித்தும் இந்த பகுதியில் நம்ம சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய பாவத்தை நம்ம உண்மையாகவே உணர்றதில்லை. நாம் பிரசங்கத்தில் என்றைக்குமே நான் வந்து ஒரு பிரசங்கத்தில் கூட மனிதனுடைய பாவத்தை நம்ம சுட்டி காட்டதான் இல்லை. ஆவியான நம்மளுக்கு சுட்டி காட்டிட்டு தான் இருக்கார். நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறோம், எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நம்ம எல்லா பிரசங்கங்களையும் நம்மளுடைய எல்லா தியானங்களையும் ஆவியானவர் நம்ம உணர்த்திட்டு தான் இருக்கார். ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி நம்ம நினைப்பு தெரியுங்களா, நார்மலாக நான் அவங்கள போல் மற்றவங்க போல் நான் வந்து தவறான வழியில் வாழலை, நீதியாக நேர்மையான வழியில் வேலை பார்க்குறேன், நேர்மையாக சம்பாதிக்கிறேன், நேர்மையான வாழ்க்கையில் வரேன், அது மாதிரி திருடலை, ஏமாத்தலை, அடுத்த மேலே கொலை செய்யலை, துன்புறுத்தலை, திருடலை, பொய் சொல்லலை, இப்படி யாருக்கும் வஞ்சகம் இல்லாமல்
சரியான வழியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் வந்து சரியான வழியில் தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு நீதி. இப்போ என்னுடைய நீதி எப்படி இருக்குன்னா, இப்போ நான் நார்மலாக ஒன்று புரியுற சொல்கிறேனே, இப்போ ஒரு லிட்டரலாக ஒரு ஆள் வந்து திருடிட்டு வந்துட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க, நம்ம வேறு ஆள் திருடிட்டு வராங்கன்னா, இவன் திருடே வந்து அப்படின்னு சொல்லி பேப்பரில் போட்ட பண்ணி அவனை திருட்டுத்தனம் பண்ணி நம்ம அவனை ரொம்ப ஒரு குற்றவாளியாக பார்ப்போம். அதே ஒரு விபச்சாரம் பண்ணிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டு வந்து இப்போ விபச்சாரி அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியாக அவளை சொல்லுவோம். ஆனால் இந்த நீதி வந்து மனிதனுடைய புத்தியில் இருக்கிற நீதி. கடவுள் உங்களையும் என்னையும் அவங்களையும் எப்படி பார்க்குறாரு, முதல்ல நீங்கள் அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கணும். தேவனுடைய நீதி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தேவனுடைய நீதியிலிருந்து பார்க்கணும். தேவனுடைய நீதியிலிருந்து பார்க்கும்போது தான் தேவனுடைய நீதி. இப்போது அதுக்கு நான் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு தலையில் ஒரு சின்ன தலைவலி வந்துச்சு, எனக்கு ஒரு காய்ச்சல் வரமா இருக்கணும், நான் போகிறேன். எனக்கு என்ன நினைக்கிறேன், ஒரு பாராசிட்டமில் ஒரு சின்ன தலைவலி மாத்திரையே கொடுப்பாங்க, டாக்டர் கொடுப்பான்னு சொல்லி நான் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி என்னுடைய சிந்தனையில் இதுதான் தலைவலி வரும் லைட்டாக அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். போனோடனே மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து பெரிய பிரெயின் டியூமர், ரொம்ப கேன்சர் இருக்குது, இதை வந்து நீ தலைவலியில் போட்டால் சரியாகாது, உன்னை வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ என்னுடைய புத்தியில் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் இது சாதாரண தலைவலி மாத்திரை போட்டால் சரியாகும். ஆனால் டாக்டர் பார்வையில் பார்க்கும்போது தான் இதனுடைய பிரச்சனையுடைய ஆழம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதை மாத்திரையில் மருந்தில் சரி பண்ண உன்னை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும். இப்போ இது போல தான் மனிதனுடைய நீதி எப்படி தெரியுமா இருக்குது, நான் நேர்மையாக வாழ்கிறேன், நன்மை செய்கிறேன், தான தர்மம் செய்கிறேன், அவங்களுக்கு சரியாக வாழ்கிறேன், இப்படி நான் அவங்கள போல் இல்லை அவங்கள போல் இல்லை அப்படிங்கிற என்னுடைய நீதியின் அடிப்படையில் நான் கடவுளோட சமாதானம் ஆகிடலாம், ஒப்புரவாகிடலாம், கடவுள் என் மேலே கோபமாக இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிகார பலி என்கிற அந்த மாபெரும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நீங்களும் நானும் யாருமே உலகத்தில் எந்த மனிதனும் பரலோகம் போக முடியாதுங்கிற உண்மையை வந்து நம்மளுக்கு புரியல. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் விபச்சாரம் பண்ணிட்டா இவன் தான் விபச்சாரி, இவன் திருட்டு இவன் தான் நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படின்னு. வேதத்தினுடைய சொல்கிற சத்தியம் சும்மா சொல்லலை. நீ ஒரு பொண்ணை தவறான பார்வையிலேயோ ஒரு ஆணை நீ தவறான பார்வையிலேயே நீ இச்சையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணையோ ஆணோடையோ நீ விபச்சாரம் பண்ணிட்டேன். அப்போ வந்து நீ போய் நேரடி விபச்சாரம் பண்ணுறதுக்கும் நீ இந்த பார்த்த பார்வைக்கு ரெண்டுக்கும் சமந்தான். கடவுளுடைய நீதி எப்படி சொல்லுதுன்னா, நீ இது நம்ம நினைக்கிறோம் உலகத்தின் பார்வையில் இதுதான் தப்பு, அது சரி, நம்ம இது பெரிய பெரிய தப்பு இல்லை, நம்ம சும்மா தானே தப்பாக பார்த்துட்டு மன்னிச்சு அப்படி நம்ம சரியாக நிற்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் கடவுளுடைய நீதியின் அடிப்படையில் நீயும் விபச்சாரி அவனும் விபச்சாரி, நீ கொலகாரன் அவனும் கொலகாரன், நீ ஒரு சொந்த தகவல்னு மூடனேன்னு சொன்னால் முட்டாளின்னு சொன்னால் நீ கொலகாரன், வெட்டி அருவாளை வெட்டி கொள்றதுனால நீ இல்லை, நீ கொலகாரி. அப்போது இந்த பார்வையோடு தான் கிறிஸ்தவத்தில் தேவனுடைய பிள்ளையை நீங்களும் நானும் ஒவ்வொன்றையும் அணுகணும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பெரிய மோசமான நிலையில் இருக்கிறோம், தேவனுடைய கோபம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத எனக்கு புரியணும் முதல்ல. இப்போ நான் அது திருப்பி சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன், ஒரு ரோமர் 17 அதிகாரத்தை சொல்கிறாரு, பாவத்தினுடைய மோசமான நிலையை சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் தேவனுடைய கோபத்தை சொல்கிறார். அன்பான தேவனுக்கெல்லாம் நினைக்கிறோம், அவர் கடவுள் வந்து அன்பான கடவுள் தானே, அவர் மன்னிக்கிறவர் தானே, என் மேல் நேசமாக இருக்க எப்படி என் மேலே கோவப்பட முடியும்? இப்போது நம்ம எல்லா இடங்களையும் திருப்பி நம்ம அதை புரியாமல் இருக்கிற ஒரே காரணம், நம்ம உள்ளான மனசுக்குள்ளே எப்படி தெரியுமா நினைப்போம், ஏசப்பா வந்து ரொம்ப அன்பான கடவுள். நம்ம சொல்லும்போதே உண்மையை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏசப்பாங்கிற வார்த்தையை குழந்தைக்கே உருவாக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரட்சகராய தேவன் சொல்லுங்கள், இயேசுன்னு சொல்லுங்கள், கர்த்தராய் இயேசுன்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் ஏசு அப்பான்னு சொல்லி கொடுக்காதீங்க, இதான் அப்பா. நம்மளுடைய நாமம் ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்துடைய நாமம் நம்மளுக்கு வந்து சொந்த சகோதரனா. ஏசு கிறிஸ்துங்கிறது மனுஷ குமாரனை குறிக்கிற ஒரு நாமம், பூமியில் மனித அவதாரத்தில் வந்த நாமம். அந்த மனித அவதாரத்தில் இருக்கிற குமாரனை குறிக்கிற நாமம். அவர் தான் உங்களுக்கு நண்பராகவும் உங்களுக்கு சகோதரராகவும் நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பு ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர், அப்படி தான் நம்ம சொல்லணும். அவர் சொல்லும்போது நீங்கள் ரட்சகராக இயேசு பழக்குங்க, பிள்ளைகளுக்கு பழக்கும்போது ஏசு அப்பான்னு சொல்லாதீங்க, அது இறையியல் தவறு. பிதான்னு சொன்னால் அப்பா வந்து பிதா தான் அப்பா, அதை நம்ம சொல்லாதீங்க, சின்ன பிள்ளைகளே பழக்குங்க அதை. ஆமாம், அப்பா பிதா. அதனால தான் ஜெபிக்கும் போது ஏசுன்னு ஏன் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். நிறைய பேர் வந்து நிறைய சபைகளை ஜெபிக்கிறாங்க. ஜெபம் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக தான் போகணும் மொழிய, எங்கே போகணும், பரமபிதாவுக்கு போகணும், திரித்துவத்தில். அதில் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த இடங்களில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து இவ்வளோ கரிசனை உள்ளவராக
என்னை வந்து தோல் மேலே வந்து சுமக்கிறவரை நான் வந்து இனி அப்படி நேசகுமாரனாக மட்டும் நினைக்கிறேனே, அவருடைய ஒரு நீதியான சுபாவம், அவருடைய இந்த பரிசுத்தத்துக்கு விரோதமான ஒரு கோபம் இருக்குது. பரிசுத்தத்துக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுது. இப்போது மனிதனுடைய கோபங்கிறது சுயநலமானது. எனக்கு சுயநலத்தினால கோபம் வரும், எல்லை ஒரு அளவு இருக்காது, நான் எல்லாம் மீறுவேன், எப்படி வேணாலும் எக்ஸ்ட்ரீம் போவேன். என்னுடைய கோபம் சுயநலமானது, கட்டுப்பாடு இருக்காது, என்னுடைய பொறாமை இருக்கும், எனக்கு தேவையான சுய திருப்தி இருக்கணும், இல்லை எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக நான் பேசுவேன், எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக நான் கோபப்படுவேன். ஆனால் அதில் நீதி, நேர்மையோ பரிசுத்தமோ உண்மையோ இருக்காது. அது உங்களுக்கு புரியுதா? மனிதனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய கோபம்னு இந்த இடத்துல போட்டிருக்க அர்த்தம் என்னன்னா, பாவத்துக்கு எதிரான பதில் செயல், அசுத்தத்துக்கு எதிரான நீதியான செயல், பரிசுத்த குலைச்சலுக்கு எதிரான பரிசுத்தமான செயல், அப்படி தான் அவர் அர்த்தப்படுத்தணும். தேவனுடைய கோபம்னு சொல்லும்போது தேவன் அவர் ஏதோ கையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்பியார் மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது. அவருடைய கோபம்ங்கிறது பரிசுத்த குலைச்சலுக்கு எதிரான பரிசுத்தமான எதிர் செயல், அநீதிக்கு எதிரான ஒரு நீதியான செயல், அசுத்தத்திற்கு எதிரான சுத்தமான ஒரு செயல் தான் இந்த தேவனுடைய கோபம். இந்த தேவனுடைய கோபங்கிறது என்னும்போது ஆண்டவர் சொல்றார், எபிரேயர் 1:9 படிக்கிறாரு, கடவுள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல அவர் சொல்லும்போது, மகா கடவுள், அவர் எல்லையற்ற பரிசுத்தமான தேவன், அவரால் பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, தீமையை வெறுக்காமல் இருக்க முடியாது. அதனால் அந்த பாவத்துக்கு எதிரான, அந்த தீமைக்கு எதிரான தேவனுடைய பரிசுத்தமான கோபம், அவர் அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேணும். ஏன்னா அன்பான கடவுள் தான், அவர் நீதியுள்ளவரும் பரிசுத்தமானவராக இருக்கிறார். அதனால தான் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயரை சொல்கிறாரு. இப்போ கடவுளில் கோபம் சொல்லும்போது அது அன்பின் ஒரு வெளிப்பாடு தான். இன்றைக்கி நம்ம வந்து கோவப்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம், உலகத்தில் சொல்லும்போது உதாரணம் என்ன சொல்லுவோம், அன்புக்கு இலக்கணமே தாய் தான். அப்போ அந்த தாய் வந்து பிள்ளைக்கு மேலே கோவப்படுறது இல்லையா, கண்டிக்கிறது, அடிக்கிறது இல்லையா. இப்போ அந்த சொல்லும்போது ஒரு அன்பின் வெளிப்பாடு தேவனுடைய கோபம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சாதான் இந்த தேவனுடைய கோபத்தை குறித்து நமக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் என்ன சொல்லுது, கடவுளுடைய நீதியான கோபத்தை இந்த இடத்துல வலியுறுத்துறது. முக்கியமான கோபம் என்னன்னா, நீ அதில் 1:18 மறுபடியும் படிங்க. ஒரு ஆள் நீங்கள் ரோமர் 1:18 மறுபடியும் படிங்க. எப்படி பயன்படுத்திருக்காரு தேவனுடைய கோபத்தை. கடந்த காலத்தில் மாத்திரம் இல்லை, நிகழ்காலத்தில் மாத்திரம் இல்லை, எதிர்காலத்திலும் இருக்குது. அது வந்து நீ படிங்க. ஒரு ஆள் 1:18 ரோமர் 1:18 படிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய கோபம் எங்க இருக்கா, வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நிகழ்கால வினைச்சொல்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து வினைச்சொல்லோட நிகழ்காலத்தில் வினைச்சொல்லோட பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து இதோட முடியலை. இது கடந்த காலத்தில் இருக்குது, எதிர்காலத்தில் இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்கும். தேவனுடைய கோபத்தை ஏன் இதை சொல்கிறீன்னு கொஞ்சம் இந்த அர்த்தத்தை புரியணும், கொஞ்சம் கவனிங்க. இந்த வார்த்தையில் ஏன் சொல்கிறேன்னா, கடவுளுடைய கோபத்தை குறித்து எல்லோரும் பேசும்போது இப்போ வந்து கிருபையின் காலம், கடவுள் கிருபையாக இருக்குது, என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவார். இப்போ கிருபையில் வாழ்கிறதுனால கடவுள் வந்து நான் வந்து கடவுளுடைய பிள்ளையாட்டு எப்படி வேணால் நான் பாவம் செஞ்சுக்கலாம், எப்படி வேணால் என்னை கடவுள் வந்து பரலோகம் சேர்த்துருவார். இப்போ இப்படியான ஒரு கள்ள உபதேசங்கள் இங்கே இருக்குது. அப்போது இந்த காலங்களில் கடவுள் கோபப்பட மாட்டார். இப்போது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சோதங்குமாரில் வந்து முழு தேசத்தை அக்னியாலும் கந்தகத்தில் எரிச்சார், நோவா காலத்தில் வெள்ளத்தினால் அழிச்சார். நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை வந்து 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்களுடைய சபம்லாம் செத்து விழுந்துச்சு. அதுக்கு பின்னாடி அவங்கள அடிமைகளை ஒப்பு கொடுத்தார். கோபத்தின் மேலே கோபமாக காமிச்சார். புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒன்றும் காமிக்கல, அப்படிலாம் இல்லை. அப்படி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லலை. தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட முடியல, எதிர்காலத்தில் இருக்கும், இப்போ இருக்கும். புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அதனால தான் சொல்கிறாரு. இந்த அர்த்தத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சு பாருங்களேன், கொஞ்சம் கவனிங்களேன். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இதில் வந்து ஒப்பு கொடுத்தார் 24, 28 நீங்கள் இந்த 1 அதிகாரத்தில் நோட் பண்ணிக்கிறீங்க. 1:24, 1:26, 1:28 3 வசனங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அந்த கோபத்தை குறித்து. நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கோபம் எதிர்காலத்தில் மாத்திரம் எப்பயுமே அவருடைய கோபம், அவருடைய நீதியான கோபம், அவருடைய பரிசுத்தமான கோபம் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த புதிய ஏற்பாட்டு காலங்கள்லையும் மனம் திரும்பாத, நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா,
மனம் திரும்பி நொறுங்குண்ட இருதயத்தோட கீழ்ப்படிஞ்சு தேவ சமூகத்தில் ஓடி வருகிற எல்லாருக்கும் தேவ அன்பையும் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா கடவுளுக்கு வந்து எந்த நாட்களையும் அவங்க அன்றைக்கி சொல்லும்போது அவருடைய பழைய ஏற்பாடு சொல்கிறார், நொறுங்குண்ட பலி தான் நீங்கள் செலுத்துகிற எல்லா பலியிலையும் எனக்கு சிறந்ததுன்னு சொன்னார். இன்றைக்கி அதே இன்றைக்கி மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கால சவியமாக இருக்குன்னு முதல்ல வரும்போதே இன்றைக்கி யோவான் ஸ்நானம் பிரசங்கித்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது மனம் திரும்பி தன்னுடைய பாவத்துக்கு வருந்தி நான் செய்கிறது கடவுளுக்கு விரோதமான செயல் சொல்லி நான் உணர்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட நான் ஓடி வரும்போது எவ்வளோ பெரிய மோசமான அயோக்கியமான பாவியையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தேவ அன்பை காற்றவராக இருக்கிறாரு. மனம் திரும்பாத கீழ்ப்படியாத வணங்கா கழுத்துள்ள, அதான் சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், கொழுப்படைஞ்ச இருதயம். இன்றைக்கி அது முக்கியமான வார்த்தை. ஏன்னா இன்றைக்குள்ள காலங்களில் எவ்வளவுதான் நான் அதை புரிஞ்சாலோ எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தினுடைய கோரத்தினுடைய உண்மை, இந்த கொழுப்பு அடைஞ்சு போன அந்த இருதயம், நம்ம கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருதயத்தினுடைய பாவத்தினுடைய கோரத்தன்மையினால தான் கடவுள் வணங்கா கழுத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சத்தியம் வெளிப்பட்டும் கடவுளுக்கு கீழ்ப்பட முடியாத நிலை. இவங்களுக்கு முன்னாடி தேவ கோபத்தை அவர் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார். எவ்வளோ தேவ அன்பு அதே ஒரு ஸ்ட்ரீம்னா மனம் திரும்பி வர எவ்வளோ பெரிய மோசமான பாவியை மன்னித்து அவர் தேவ அன்பை காட்டுகிற அதே தேவன் வணங்கா கழுத்துள்ள அந்த கொழுப்படைஞ்ச இருந்தவனுக்கு வந்து தேவனுடைய கோபத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். அது வந்து அதனுடைய கோரத்தை அந்த மனிதனால் முழு நாட்களும் முழு வரலாறுலையும் அனுபவிக்க வேண்டிய சூழலை தரப்படுவாங்கிறத தான் நம்ம சொல்கிறார். ஏன்னா 11:22 சொல்லுது, ஒரு ஆள் படிங்க. இப்போ ரோமர் 11:22 சொல்லுது, தேவனுடைய கோபத்தை எப்படி நீங்கள் பாட்டு காமிச்சிருக்கேன்னு சொல்கிற ஒரு ஆள் படிங்களேன். ரோமர் 11:22 ஒரு ஆள் படிங்க. ரோமர் 11:22 அவசரம் மட்டும். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். பாருங்க, இதில் நீங்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிற காரணத்தையும் தேவனுடைய தயவை இந்த இடத்துல சொல்கிறார். இப்போது எல்லா இடங்கள்லையும் நீ குணப்படுறவனுக்கும் மனம் திரும்பனுக்கும் தேவனுடைய தயவு கிடைக்குது. குணப்படாமல் நீ அவிவிசுவாசத்தினால கடவுளை விட்டு விலகி செறவனுக்கு தேவனுடைய கோபத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய அன்பை குறித்து முழு வேதத்துலேயும் நிறைய இடங்களில் படிக்கும்போது யோவான் 3:16 சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய சொந்த குமாரனை விசுவாசிக்கவனும் அவனை கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில் தன்னை அன்பு கூர்ந்தான்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ அதே தேவன் தான் 18ஆம் வசனத்தில் அப்போ சொல்கிறாரு, ஆக்கினைக்கு உள்ளாக ரட்சிக்கப்படாதவனோ விசுவாசிக்காத எவனோ அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்கிறார். அப்போ 3:16 யோவான் 3:16 வந்து தேவனுடைய அன்பை சொல்கிற அதே ஆண்டவர் தான் 3:18 தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு எப்படி அவனுக்கு உண்டாகுங்கிற கோபத்தினுடைய தன்மையும் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம எல்லா இடங்களையும் சரியாக புரிஞ்சிட்டே வரணும். தேவன் அன்பான தேவன் தான், அவர் கிருபை இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்குற தேவன் தான். அதே ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எந்த வித சூழ்நிலையிலும் அன்பையும் கிருபையும் கொடுக்குற அதே தேவன் அக்கினியால் சுட்டரிக்கிற தேவனுமாக இருக்கிறார். அப்படிங்கிற உண்மையை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா எல்லா இடங்களையும் பண்ண ஒரு நீதியானவனும் ஒரு நீதிமானையும் அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். அவ்வளவு வந்து கடவுள் வந்து அன்புள்ள தேவன் தான். ஒரு நீதிமானையும் ஒரு மனிதனும் நரகம் செல்வதற்கு அவர் அனுமதிக்கலை. எல்லாரும் பரலோகம் செல்லணும் நேசிக்கிற அன்பான தகப்பன் தான். அதே ஆண்டவர் தான் ஒரு பாவியும் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பரிசுத்தம் உள்ளவர். இந்த உண்மை யாருக்குமே சொல்கிறதில்ல. ஏன்னா அவர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவரை எப்படி வேணாலும் வந்துடுறாரு. அவர் எந்த அளவுக்கு அன்புள்ள தேவன் ஒரு நீதிமானையும் நரகத்துக்கு செல்லமுடுத்த முடியாத அன்புள்ள தேவனோ அதே ஆண்டவர் ஒரு பாவியையும் பரலோகத்துக்குள்ள சேர்த்துக்கொள்ள முடியாத எல்லையற்ற பரிசுத்தமான கடவுள். அந்த மாசில் வந்து அவரால் குறைய முடியாது. அப்போ இந்த உண்மையை வந்து நம்ம இன்றைக்கி எல்லா ஜனங்களுக்கும் எல்லா விதமான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உணராமல் நான் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செஞ்சாலும் நான் ரட்சிக்கப்பட்டுருவேன், நான் கடவுளுக்குள்ளே போயிடுவேன், கடைசி நிமிஷத்தில் அந்த சிலுவையில் தொங்கினவனை போல் நான் கடைசி நாளில் சாக போகிற நேரத்தில் நான் மனம் திரும்பி வந்துருவேன்னு சொன்னால் எந்த மனிதனும் மனம் திரும்ப முடியாதுங்கிறத வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லுது. அதாவது கடவுள் வந்து எனக்கு சொல்லுகிற எல்லா இடங்களையும் நீ நல்லா கவனிச்சிங்களா. நரகமே மனிதனுக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கா ஆயத்தம் பண்ணார்?
பிசாசுக்கும் அவருடைய தேவதூதர்களுடைய அந்த மாறி போன கூட்டத்துக்கு தான் முதல்ல வந்து அவர் வந்து அந்த நரகத்தை அனுமதிச்சார். இப்போ நீங்கள் அந்த நரகத்துக்குள்ளே வந்து ஒரு மனிதனை நீங்கள் அனுமதிக்கிறேன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனுடைய பாவத்தினுடைய கோரம் இருக்குது பாருங்கள். நீங்கள் நல்லா எபிரேயர் 12:29 படிங்க. ஒரு வசனம் சொல்லுது, தேவனுடைய கோபத்தை வந்து இந்த வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். படிங்க ஒரு ஆள். எபிரேயர் 12:29 படிங்க. நம்முடைய 12:29. எபிரேயர் 12. 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. தேவன், நம்மளுடைய தேவன் எப்படி இருக்காரா? பட்சிக்கிற அக்கனின்னா எவ்வளோ பெரிய தெரியுமா? அது வந்து அந்த வார்த்தையெல்லாம் நம்ம அதனால உங்களுக்கு அந்த வசனங்கள்லாம் நீங்கள் படிக்கணுங்கிற பட்சிக்கிற அக்கனிங்கிற அந்த ஸ்பாட்லேயே உடனே வந்து இப்போ நான் ஒரு பொய் சொல்கிறேன், தப்பாக சிந்திக்கிற இந்த நிமிஷத்தில் வானத்தில் அக்கனி அப்படியே நீ எரிக்கணும். அந்த நிமிஷத்தில் நீ எரிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் தயவு கொடுக்குறாருங்கிறது எவ்வளோ பெரிய கிருபையினால் இன்றைக்கி நீங்கள் மீட்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கு நீங்கள் அதுக்கே முதல்ல நன்றி செலுத்தணும். ஏன்னா இந்த உண்மையெல்லாம் கடவுளை சரியாக அவர் யார், கடவுள் யாரை வணங்குறோம், எப்படிப்பட்ட தேவனுங்க நம்மளுக்கு புரிஞ்சாத்தேன் இந்த பயம் முத வரும். இப்போ நான் தைரியமாக ஏன் துணிகரமாக பொய் சொல்ல நினைக்கிறேன், ஏன் துணிகரமாக சண்டை போட போகிறீங்கிற போது எனக்கு புத்தியில் வந்து என்னென்னா கடவுள் என்ன மன்னிச்சிடுவார், என்னை ஏற்றுக்கொள்வார், என்ன எங்கள் அப்பா தானே அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு தைரியம் இருக்கு. ஆனால் அந்த தேவனுடைய கோபத்தினுடைய இந்த உண்மையும் புரிஞ்சுக்கிட்டே வரணும். நம்ம அந்த புரிதல் இல்லாதனால தான் நம்ம வந்து இன்னும் ஈஸியாக செய்கிறோம். நம்ம இந்த காரியங்களை உணரும் போது ஒவ்வொரு நாள் நம்ம பயப்படக்கூடியவங்களை வாழணுங்கிறக்காக தான் இந்த தேவனுடைய உண்மையான அந்த காரியங்களை நம்ம படிச்சுட்டே வர்றோம். தொடர்ச்சியாக அவர் சொல்கிறாரு, நம்ம தேவன் எப்படி நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறாரு. நம்ம சொல்லும்போது கூட நீங்கள் எழுதிங்க 4000-5 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா கிமுங்க சொல்கிறது காரணமே 2022 ஆண்டவருடைய பிறப்பை தான் வரலாறே பிரிக்குது ரெண்டா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி உள்ள எத்தனை வருஷம், பிறப்புக்கு பின்னாடி உள்ள வருஷம். இந்த 2023 வருஷங்களாக நீங்கள் அதை சொல்லும்போது அவர் அன்புள்ளவரை கிருபை உள்ளவரை நமக்கு பிறந்தார். இன்றைக்கி பூமியில் அவருடைய அன்பு வெளிப்பட்டது உண்மைதான். நம்ம எல்லாமே இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம அந்த அவர் மடியில் வந்து ஆட்டு அப்படியே அப்பாவியே இருக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அவர் சவுக்கை தூக்குறது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவர் சவுக்கையும் தூக்கக்கூடிய சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா வருங்காலத்தில் இன்றைக்கி வந்து அப்படி வெளிப்பட்டவர் வருங்காலத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வந்து உங்களுக்கு எந்த வழியிலும் ஒரு கரிசனை கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல சூழ்நிலையே கிடையாது. அன்றைக்கி நியாய தீர்ப்பில் மாற்றினா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த தேவனுடைய கோபத்துக்கு நம்ம தப்பிச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுக்கு சத்தரை மீட்கப்பட்ட நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம பயந்து வாழ முதல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா கடவுளுடைய தன்னுடைய பரிசுத்தமான கோபத்தை எங்கேயுமே சொல்கிறதில்ல. நம்ம பரிசுத்தமான தெய்வத்தை சொல்கிறதில்ல, தேவனுடைய கோபத்தை நம்ம பயம் இல்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன், என்னென்ன செஞ்சிட்ருக்கேன், என்ன செய்ய போகிறேன் எல்லாத்தையும் நீதியான கடவுள் நம்மளை பார்க்குறாரு, நம்மளை நோட் பண்ணுறாரு, நம்மளை கவனிக்கிறாரு, நம்மளை எல்லாத்தையும் படம் பிடிக்கிறாரு, ரெக்கார்ட் பண்ணுறாருங்கிற சிந்தனையோடு நம்ம கடவுள் பயத்தோடு நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபத்துக்கான காரணத்தை பார்ப்போம். ஏன் தேவன் கோபப்படுகிறார்? இது பொதுவாக தேவனுடைய கோபத்தை குறித்து நம்ம தெரிகிறோம். தேவனுடைய கோபத்துக்கான காரணம் படிங்க ஒரு அதே 12 வருஷம் படிங்க 1:18 ரோமர் 1:18 தான். 1:18 தியானிச்சுட்டு இருக்கோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷன் எந்த சத்தியத்தை அடக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. 18 என்ன சொல்லுது? சத்தியத்தை அநியாயத்தை அடக்கி வைக்கணும்னு சொல்லி எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக எந்த சத்தியத்தை அடக்கி வச்சிருக்கான்? அதான் 21 23 சொல்கிறாரு. 21 படிங்க. அது 21 அதான் சொல்கிறேன். எந்த இதை அடக்கி வச்சிருக்கான்னா அவன் சத்தியத்தை தேவன் என்று எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதை நீங்கள் கவனிக்கன்னு சொன்னால் 19 20 வரைக்கும் ஒரு படிங்க. முதல்ல அந்த வசனத்தை படித்தது படிங்க. தேவனை எப்படி தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்கிறாரு. 19 நான் படிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி எப்படி இருக்கா அதான் சொல்கிறாரு. தேவனை குறித்து எல்லா பூமியில் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் நான் யார் கடவுளும் தெரியாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் வெளிப்படுத்துற யார் வெளிப்படுத்திருக்கதா? தேவனே அதை எல்லா பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் வெளிப்படுத்திருக்காரு. எப்படி என்றால் காணப்படாமல் இருக்கிற தேவத்துவம் வந்து அதெல்லாம் அவருடைய தேவத்துவம் தான். ஆனால் காணப்பட்டு பாருங்க, அதுக்கடுத்து உண்டாக்கப்பட்டிருக்கிறனால உலகத்தில் சொல்கிறாரு பாருங்க. அது நல்லா தெளிவாக படிங்க.
உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். தெளிவாய் காணப்படும். ஆதலால் பாருங்க, அதே இந்த இது முடிச்சுட்டு அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இதை தான் சங்கீதம் 19:1 6 வரைக்கும் ஆண்டவர் பேசுகிறாரு. சங்கீதம் 19 வசனத்தில் தான் நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறைய இடங்களில். இப்போ சங்கீதம் 19:1 என்ன சொல்கிறாரு, இந்த படைப்பு எப்படி எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துதான். நான் சங்கீதம் 19:1 படிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சில்லை, வார்த்தை இல்லை, ஆனாலும் அவைகள் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் போது பரகரமசாலி போல பாதையோட மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் படைத்த படைப்புகள் மூலமாக, இந்த படைப்புகள் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தெரிஞ்ச மனுஷன் என்ன பண்ணுறான்னு சொல்லி 21 இப்போ சொல்கிறாரு. அப்படி எல்லாம் என்ன சொல்கிறாரு, சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வைக்கிற தேவனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் தேவகோபம் வெளிப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் நான் குழப்பறேன், நான் புரியுதில்ல? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதில்ல? அந்த எல்லா அநியாயத்துக்கும் அடக்கி வச்சுருக்கேன். எந்த சத்தியத்தை அறுதி வச்சுருக்கேன்? மனிதனுக்கு தேவன் யாருங்கிறது, எப்படி இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்குன யார் உண்டாக்கியிருக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை அவனுக்குள்ளே தெரியும். இது யார் சாதாரண இன்றைக்கி இருக்கிற ஒரு நீங்கள் உருவாக்குற நீ கையில் மரமோ மரத்தட்டினால் செய்கிறதோ சின்ன ஒரு சாதாரண தட்டை நீங்கள் கல்லை வச்சு ஊன்ற கடவுளை நீ உருவாக்க முடியாதுங்கிறத உனக்கு தெரியும். அதனால் அடக்கி வச்சுருக்கேன். எப்படி அடக்கி வச்சுருக்காங்கன்னா, அவர்கள் 21 வசனம், தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஏன்? கடவுள் தேவனுடைய கோபத்துக்கு என்ன காரணம்? தேவனுடைய மகிமையை எதுக்கு ஒப்பா மாற்றினாங்க? இந்த படைப்புகளுக்கு ஒப்பா மாற்றினாங்க. கோபத்துக்கான காரணத்தை ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் தேவனை யாருன்னு தெரிஞ்சும் கூட அவன் அதை தெரியாமல் அவன் ஞானின்னு சொல்கிறான். பைத்தியக்காரத்தனமாக இருந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்? இந்த அழிஞ்சு போகிற படைப்புகளை பார்த்து வணங்குறான். அதனால தான் சொல்கிறாரு, நம்ம இதில் நீ படித்தோம், நீ கூட சங்கீதம் 106:20 படித்தோம். மேன்மையான மகிமையான மனிதனுடைய மகிமையை திங்கிற மாட்டுக்கு ஒப்பா எப்படி வைக்கிறான்? மனிதனுடைய மகிமை என்ன, மேன்மை என்ன? இந்த அழிந்து போகிற திங்கிற மாட்டுக்கு மகிமையை தன்னுடைய மகிமையை வச்சுருக்கானே. அப்போ எப்படிப்பட்ட மோசமான நிலையில் மனிதன் இருக்கான்? அதுக்கு கடவுள் அந்த இடத்துக்கு சொல்லும்போது அதான் சொல்கிறாரு. இன்றைக்கி இதுலேயும் சொல்லும்போது விக்கிரகத்தை வணங்குறவங்களுடைய நிலையும் சொல்கிறாரு. எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ மிருககுணம் உள்ளவங்க, இதெல்லாம் நீங்கள் புரியும் போது ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம புதுசாக வர்ற ஜனங்களுக்காக விக்கிரக வழிபாடை குறித்து ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு புரியணுங்கிற ஒரு சத்தியத்தோடு தான் இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம கடந்து சென்றோம். ஆனால் இதனுடைய முக்கியமான தரிசனம் உங்களுக்கு எனக்கு தோணும். நீங்கள் விக்கிரக வழிபாடுன்னு சொல்லும்போது லிட்டரலாக நம்ம அவங்க பண்ணுற இன்றைக்கி அவங்க பிரஜாதி வழிபாடுகளை மாத்திரம் நினைக்கக்கூடாது. விக்கிர வழிபாடுங்கிறது என்ன சொல்கிறோம்? நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சரியான வழியில் வேதத்தின்படி விக்கிர வழிபாடு என்னான்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட்ஸ் போட்டு நீங்கள் இப்போ எழுதுனீங்களே, இயேசு அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் விக்கிர வழிபாடு தொழிற்சாலையே நம்ம இருப்போம். விக்கிர வழிபாடுகளுடைய தொழிற்சாலை தான் நம்ம. இன்றைக்கி நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கோம் சொல்கிறோம். நம்ம விக்கிர வழிபாடுன்னு சொல்கிறோம். அது சொல்கிறார் ஆண்டவர். அதையும் சொல்கிறார். உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டு சொல்லும்போது ரோமர் 1:25 பாருங்கள் என்னன்னு சொல்கிறாரு. 25 ஒரு ஆள் படிங்க. எப்படி மாற்றுறாங்க விக்கிரக மிருகத்துக்கு சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி பொய்யாக மாற்றின்னு சொல்லும்போது மெய்யான கடவுளை விட்டு, பொய்யான மாற்றின்னு சொல்லும்போது மெய்யான கடவுளை விட்டு பொய்யான போலியான தெய்வங்களை வணங்குறாங்க. படைத்தரை விட்டு படைப்பை தொழுது கொள்கிறாங்க. விக்கிர வழிபாடு சர்வவல்ல தேவனாக இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை விட்டு போகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக நீ பாருங்கள், போலியானது பொய்யா வழிபடுறாங்க. இப்போது அறிவில்லாத ஜனங்கள் ஏன் இதெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம பாப்பா இருக்குது, சின்ன குழந்தை இருக்கோம், ஒரு நல்ல கோழி குண்டு இல்லை ₹1 சாக்லேட்டை கொடுத்தா அது கையில் இருக்கிற மிகப்பெரிய வயிறு கோடியான கல்லை கேட்டால் கூட கொடுத்துரும்.
அதுக்கு பிடிச்சா கொடுத்துரும். அதுக்கு தெரியாது. இல்லை பளிங்குக்கல் நல்லா பளிச்சுன்னு ஒரு பளிங்குக்கல்லை கொடுத்துட்டு நல்லா அது கரடுமுடாக இருக்குன்னா அது கேட்டால் கொடுத்துரும். அது மகிமை தெரியாது. இப்போது இதுபோல் இன்றைக்கி ஜனங்கள் வந்து எவ்வளோ பெரிய விலை மதிப்பற்ற சர்வவல்ல தேவனுடைய மகிமையை இந்த அழிந்து போகிற இந்த பொய்யான போலியான விக்கிரங்களுக்கு தன்னுடைய மகிமையை செலுத்துகிறாங்கங்கிறத ஆண்டவர் எவ்வளோ கோபத்தோடு ஏன் நான் கோபப்படுறேங்கிறத குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நல்லா நம்ம புரிஞ்சு பார்த்துருக்கோமா? நீங்கள் விக்கிர வழிபாடுன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ரசிக்கப்பட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம பொருளாசைங்கிற கொலோசியர் 3:5 எடுங்க. கொலோசியர் 3:5 எடுங்க. என்னுடைய நம்பிக்கை வந்து கடவுளை விட எனக்கு எது மேலெலாம் எனக்கு முழுச நம்பிக்கை. யாராவது உங்கள் மனசாட்சியில் நீங்கள் கேளுங்க, என்னுடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது? உண்மையாகவே எனக்கு எதில் முக்கியமாக என்னுடைய முழு அது மனசு சார்ந்திருக்கேன். என் பிள்ளைகள் மேலே, என்னுடைய கணவன் மேலே, என் மனைவி மேலே, என்னுடைய தாய் தகப்பன் மேலே, என்னுடைய பொருள் மேலே, என்னுடைய எதில் நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனை வைக்கிறீங்க? கொலோசியர் 3:5 படிங்க. நம்ம இருதயத்தினுடைய இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், சொல்லுங்கள். கொலோசியர் 3:5 சொன்னேன். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. இந்த பொருளாசை யாருக்கா நம்மளுக்கு இன்றைக்கி இல்லாமல் இருக்குதா? விக்கிரகம் நம்ம வந்து அவங்க வந்து சிலையை வழிபாடாங்கன்னா அவங்க இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு மாத்திரம் இது. நம்ம இந்த நிமிஷத்தில் நம்ம யோசிக்கிறோம். இப்போ அவங்கள நம்ம விக்கிர வழிபாடுன்னு சொல்லுவோம், நம்மளும் விக்கிர வழிபாடு செஞ்சுருக்கோம். இது மாதிரி ஒவ்வொன்றா கடவுளுக்கு மேலாக கடவுளுக்கு உயர்வாக வைக்க வேண்டிய இடத்துல எதெல்லாம் நம்ம உயர்வாக நம்ம வைக்கிறோமோ அதையெல்லாம் விக்கிரக ஆராதனை. என் படிப்பு, என்னுடைய தொழில், என்னுடைய விளையாட்டு, இல்லை என்னுடைய நம்பிக்கையை, என் பிள்ளை மேலே என் நம்பிக்கையை நான் வச்சேன்னு சொன்னால், நான் கடவுளுக்கு வைக்க வேண்டிய உயர்வான மேலான முதன்மையான இடத்துல எதுக்கெல்லாம் செலுத்தணும் அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. தெரியுமா உங்களுக்கு? நான் கொடுக்க வேண்டிய முதன்மையான இடம் கடவுளுக்கு தான். நான் கடவுளுக்கு கொடுக்காம நான் எது மேலே நம்பிக்கை இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா கடவுள் இல்லாமல் உங்களால் வாழ முடியுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க நீங்கள். புரியுதா? இப்போ இவங்களெல்லாம் இப்போ எனக்கு கனவு இல்லை, என் மனைவி இல்லாமல் என்ன வாழ முடியாது, கனவுலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து இதனுடைய இந்த சத்தியங்கள்லாம் கேட்கும்போது சரியாக புரியணும். இவங்களை வந்து கடவுள் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இவங்கள நம்மளுக்கு வந்து அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கி நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஆனால் இவங்க வந்து கடவுளுக்கு மேலே கிடையாது. இவங்க நம்மளுக்கு வேணும். இவங்களை ஆண்டவர் ஒதுக்கிலாம் தரச்ச கூட சொல்லலை. அவர் உன்னை வந்து அந்தளவுக்கு நேசித்து தான் அதை கொடுத்துருக்காரு. பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, கணவனை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, சொத்தை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுக்குறாரு. என்னுடைய சிந்தனைகளையும் மேலான என்னுடைய நினைவுகளையும் கடவுளுக்கு மேலாக நான் எங்கே வைக்கிறோம் அது விற்கிறாரு. அந்த நம்பிக்கை நாங்கள் செலுத்தினோன்னா அது விற்கிறாரு. அது தொழிலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும். என்னால் இந்த விளையாட்டு பார்க்காம இருக்க முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னால் இதை செய்யாமல் என்னால் இருக்கவே முடியலன்னு சொன்னால் அது விற்கிறாங்க. அது என்னால் அதை அடிமைப்பட்டிருக்கின்னு சொன்னால் நீ அடிமைப்பட்டிருக்கின்னு சொல்கிறதே நீ விற்கிற வழிபாட்டு பண்ணிகிட்டு இருக்க. இதெல்லாம் நீ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம யோசிச்சு பார்த்து ஒரு பேப்பரில் எழுதினோம்னா நம்ம எவ்வளோ விக்கிரக தொழிற்சாலையாக இருக்கிறோன்னு பாருங்க. நம்ம அவங்கள மாத்திரம் இல்லை, அவங்க போகிறாங்க அன்றைக்கி போய் சிலையை கும்பிட்றாங்க, அவங்க போய் காவடி எடுக்கிறாங்க, அவங்க விக்கிர வழிபாடு சரி நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால் இதையும் தேவன் வந்து இதனாலேயும் உங்கள் மேலே என் மேலேயும் தேவன் கோபமாக இருக்க காரணம். அதனால் இந்த விக்கிர வழிபாட்டினுடைய முக்கியமான பேரழிவுகளையும் தேவன் சொல்கிறார். யோபு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இதைத்தான் யோபிட்ட கேட்குறாங்க. ஒரு ஆள் யோபு ஒரு புஸ்தகம் எடுங்க, நல்ல வசனங்கள் படிங்க. யோபு 31 சொல்கிறாரு விக்கிரக வழிபாடு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய சிந்தனை மேலேயும் எது மேலே வச்சேன்? பொண்ணு மேலேயே, வெள்ளி மேலேயே, என்னோட சொத்து மேலே எதிரையும் வைக்கிறேன். அவனுக்கு அவ்வளோ சொத்து பற்றி இருக்குன்னு அது வைக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யோபு. படிங்க ஒரு ஆள் படிங்க. 31, 24, 28 படிங்க. நிறுத்துகிறார். அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவராக 31 அதிகாரம் 24 இருந்து 28 வரைக்கும். 24 நான் பொன்னின் மேலாக படி 24 இருந்து நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரிய அத ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. நல்லா கவனிச்சீங்கன்னா யோபு நான் வந்து கடவுளுக்கு மேலாக எது மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. படிங்க. நான்
பொன்னின் மேல் என் 31, 24 28 வரைக்கும். தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்று என் நம்பிக்கை மிகுதியும் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையை செலுத்தும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயங்கப்பட்டு என் வாய் என் கையை முந்தி 28 வரைக்கும் படிங்க. இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அனுபவமாய் இருக்கும். போதும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிக்கும். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியுதா உங்களுக்கு? ஏதாவது என்ன சொல்றாரு புரியுதா? என்ன சொல்ற கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு தெரியுமா? நான் என்னுடைய மேலான நம்பிக்கை பொண்ணுனாலோ வெள்ளினாலோ இல்லை வந்து உலகத்தில் இருக்கிற அந்த சூரியனுக்கு மறையுது, அதனால வந்து எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, நல்ல சௌரியமான எனக்கு லைஃப் கிடைக்குன்னு சொல்லி இது மேலே நம்பிக்கை வச்சேன்னா என்னுடைய சிந்தனை எல்லாமே நீ விசாரித்து பாருங்கள், நீ கேட்டு பாருங்கள், என்னுடைய முழுமையான மேல் நம்பிக்கை நான் கர்த்தராய் தேவன் மேலே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் அதுதான் விக்கிரக ஆராதனைங்கிறது என்னுடைய நம்பிக்கை எது மேலே வைக்கிறேன், என்னுடைய மேலே நம்பிக்கை நான் எதில் வைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு இடங்களையும் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, விக்கிரக ஆராதனைங்கிறது படைத்த சர்வ வல்ல தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிற, தன்னை மேன்மைப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் விக்கிரக ஆராதனை. அது உங்கள் கணவனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக, நீங்கள் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு படிப்பாக இருக்கலாம், இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நண்பராக இருக்கட்டும், சொந்தங்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், தாய் தகப்பனம் யாராக இருந்தாலும் கடவுளுக்கு மேலாக வைக்கிற எல்லாமே விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையை தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை வந்து அதனால தான் சொல்கிறாரு, எல்லோரும் இன்றைக்கி வந்து அது இன்றைக்கி விக்கிரக ஆராதனை சொல்லும்போது இன்றைக்கி கிறிஸ்தவத்துலேயும் என்ன நினச்சிக்கிறாங்க, உடனே ஏசப்பா பிரியப்படுத்த மாட்டி ஏசப்பாவுக்கு சிலுவை போடுறது, ஊதுபத்தி வைக்கிறது, சிலுவையை வச்சு முத்தம் கொடுக்கறது, இது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். சிலுவையாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். ஆமாம், எல்லாமே அது கடவுளுக்கு அது விரோதமான பாவ சட்டம். விக்கிரக ஆராதனைங்கிறது, விக்கிரகங்கிறது கடவுளுக்கு வைக்க வேண்டிய முதன்மையான இடத்த நான் வேறு எதுக்கும் கொடுக்குறது. இப்போ இது இல்லாமல் என்னால் வாழ்ந்துடலாம், கடவுள் இல்லாமல் என்ன வாழ முடியாது. அது வந்து நம்ம முழுமையாக புரியும் போது, அது சரியாக புரியும் போது எனக்கு கடவுள் இது எல்லாத்தையும் விளக்க மாட்டார். எல்லாத்தையும் என்ன கேட்டார் இவர்? சாலமன் கேட்குறாரு, கொஞ்சம் கவனிங்க. சாலமன் கேட்டார். ஆமாம், வைக்கவே இல்லையே, வைக்கலையே அவர். அதுதான் சொல்கிறார் அவர். நான் இதெல்லாம் எதுவுமே நம்பிக்கை வைக்கலே தான் சொல்கிறார் அவர். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறார்? நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், நியாயாதிபதிகளை கொண்டு நீதி அங்கே யார் வச்சு விசாரிச்சுக்கிறங்கிறார். அவங்க நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் நல்லா கவனிச்சு போகுது. இப்போ இவரே சாலமோனே கேட்கும்போது எனக்கு இந்த ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய தேசத்தை கொடுத்துருக்கீங்க, ஆளுகிற ஞானத்தை கொடுங்கன்னு தான் அவர் கேட்டார். ஆனால் அவர் ஞானத்தை மாத்திரலேருந்து உலகத்தில் இருக்கிற ஒன்றை போல் ஞானி முன்னாடியும் கிடையாது, இனிமேல் பின்னாடி எவனும் பிறக்கவும் மாட்டான், நீ தான் உலகத்திலே ஞானி, உனக்கு பின்னாடி யாரும் கிடையாதுன்னு சொல்லி ஞானியாக மாத்திரல அவனுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அவன் ராஜ்யத்தில் ஒருத்தன் கூட எதிர்த்து போரிட்டு வரமாட்டேன்னு சொல்லி கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் ஒருத்தனை கூட வெட்டலை, அவர் போரிட்டு போகலை, எல்லாரும் அவருக்கு அடிபணிஞ்சு வந்தாங்க. அப்போது சர்வவல்ல தேவனுடைய நம்ம கொடுக்கும்போது எனக்கு கடவுளுக்கு மேலாக தன்னை கடவுளை முதன்மையாக வைக்கும்போது என்னை எதையும் இழக்க மாட்டேன், அதோடு எல்லாமே சேர்த்து எனக்கு கூடுதலான எனக்கு ஆசீர்வாதமும் எனக்கு கூடுதலான எனக்கு ஒரு பாதுகாப்பு தான் இருக்கும் போலிய எனக்கு எந்த வழியிலும் அது தடை வராது. எதுக்குமே பாதுகாப்பு, என் கணவனுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான், என் மனைவிக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான், என் பிள்ளைக்கு பாதுகாப்பு, என் தொழிலுக்கு வேலைக்கு எல்லாத்துக்குமே அவர் மற்ற கண்களை தயவு கிடைக்கணும்னு சொன்னால் கடவுள் தான் கொடுக்கணும். இந்த புரிதல் உங்களுக்கு சரியாக கிடைச்சி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எப்படி வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சில காரியம் முதல்ல செய்யணும் அப்படின்னு நமக்குள்ளே சிந்திக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விக்கிரக ஆராதனைங்கிறது சரியாக புரிஞ்சாதான், ஏன் கடவுள் இந்த இடத்துல அவர் பேசுகிறாருங்க புரிஞ்சாதான், தேவன் எவ்வளோ கோபமாக இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் தவறு உங்களுக்கு புரியும். அதனால் மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். யாருக்கு அவர் சொல்கிறார், இந்த இடத்துல படித்தோம், நம்ம இன்றைக்கி படித்தோம், யாருக்கு என்ன நிகராக்குவீங்க? விக்கிரக ஆராதனை சொல்லும்போது யாருக்கு என்ன ஒரு தட்டாக வந்து எடுக்கிறான், ஒரு மரத்தை வெட்டுறான், அதை செஞ்சுறான், நல்ல ஒரு ஆசாரியை வச்சு அதை நல்லா செதுக்கிறான், அதை நல்லா ஆணியை வச்சு பெருசாக நீட்டமாக அடிக்கிறான், அதில் வந்து நிறைய பட்டாடைகளை உடுத்துறான், நல்லா அதுக்கு நிறைய அலங்கரிக்கிறான், அதை வந்து தொழுது கொள்கிறான், அதை வந்து சுமந்து தான் போகணும், அதுவாக போகாது, அதுக்கு உயிர் இல்லை, கண் இல்லை, காது இல்லை, பேசாது, அதுக்கு நல்லது செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது.
அதை நீ வணங்குறதுனால நீ வந்து எந்த மகிமையை கொண்டு செலுத்துறீங்கிறத ஆண்டவர் கோபத்தோட கேட்குற. யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? அவர் 2 இடத்துல கேட்குறாரு, மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கார். யாருக்கு என்ன நிகராக்குவீங்க? நான் யார்? கர்த்தருடைய நாமம் என்ன பெரிய நாமம்? ஒரு ஆள் படிங்க, ஏசாயா 40 அதிகாரம் எடுங்க. ஏசாயா 40 எடுங்க. யாருக்கு என்னை நிகராக்குவீங்க? 18 வசனம் 26 வசனம் சொல்கிறார். கர்த்தர் என்னுடைய நாமம், என்னை யாருக்கு நிகராக்குவீங்க? ஏசாயா 42 சொல்கிறாரு. ஏன்னா எல்லா இடங்களையுமே இன்றைக்கி வந்து நம்ம நினச்சிடுறோம் மற்றவங்க தான் இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி விக்கிர வழிபாடுனா நம்ம விக்கிர வழிபாடு பண்ணலைன்னு சொல்லி. நான் உங்களுக்கு படிக்கிற 42 அதிகாரம் 5 வசனம் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த அதிகாரமெல்லாம் முழுமையாக நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் போய். அது சொல்கிறாரு, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாகலையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகளுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடரிய கண்களை திறக்கவும் கட்டுண்டைகளை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிற சிறைச்சாலையை விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை தனக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். புரியுதா உங்களுக்கு? கடவுள் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், அவருடைய நாமத்தையும் மகிமையும் வேற எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். துதியையும் கனத்துக்கும் பாத்திரவான் ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தையும் துதியையும் வேற ஒரு விக்கிரகத்துக்கு வேற எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது தெளிவாக சொல்கிறார். நீங்கள் 8 வசனம்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்போது கடவுள் வந்து இன்றைக்கி கடவுள் கோவப்பட காரணம் என்ன? படைத்த சர்வவல்ல தேவனை விட்டு நீங்கள் படைப்புகளையும் ஊரும் பிராணிகளையும் பறவைகளையும் வணங்குறதுனால, இல்லை கடவுளுக்கு மேலாக நீங்கள் விசுவாசிக்கிற நம்புகிற காரியங்களை நம்புறதுனால அந்த தேவன் உங்கள் மேலே என்னமையும் கோவப்படுகிறார். அப்போ கோவப்படுவதற்கான காரணத்தையும் விளைவுகளை சொல்கிறார் பாருங்கள். அடுத்த மூணாவது பாயிண்ட், கடவுள் கோபத்துக்கான விளைவு என்ன சொல்கிறாரு? கடவுளின் கோபத்தை நமது இருதய எண்ணங்களுக்கு விட்டு விடுகிறாராம். இப்போ நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் தான் படைத்த தேவன், நான் தான் பரிசுத்தமானவர், உன்னை நான் நீதியாக வந்து உன்னை நான் நேசிக்கிறேன், உண்மையில் அன்பு செலுத்துறேன்னு சொல்லும்போது நீ விரும்பாமல் நீ இஷ்டம் போல் போகும்போது தேவதூதர்களை கொண்டு உன்னை வந்து தடுத்து அப்படி வல்லமே நிறுத்துறதும் கிடையாது, உன் இருதய ஆசைக்கு விட்டு விடுகிறார். இது நல்லா கொஞ்சம் நம்ம வாழ்க்கையிலேருந்து சொன்னோம்னு சொன்னால், என் பிள்ளை தப்பு செய்யும்போது நான் அதை அடித்து கண்டித்து வளர்க்குறது ஒரு வழி. நீ எப்படி வேணாலும் இனிமேல் கெட்டாலும் கெட்டு போன்னு விடுறது ஒரு வழி. எது நல்லது பிள்ளைக்கு? அப்போ விட்டுன்னு சொன்னாவே அது அழிவில் எந்த அழிவில் போய் அதனுடைய எதையுமே எதிர்காலத்தில் அதனுடைய கீழான நிலையில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டு எவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் எவ்வளோ மோசமான சிக்கல்களுக்கு ஆபத்துகளுக்கு உட்படும். அப்போ நான் அதை கண்டித்து அரவணைச்சு சேர்க்கிறதான் ஒரு நீதியான தேவன். இப்போ இந்த 2 வழியை சொல்கிறாரு ஆண்டவர் வந்து சொல்லுகிற அந்த முக்கியமான வார்த்தை. இந்த வசனத்தை கவனிங்க. 24 24 படிக்கும்போது 23 24 படிங்க, 25 26 படிங்க, 27 28 படிங்க. 2 ஜோடியாக படிங்க, வசனம் உங்களுக்கு புரியும். எடுங்க ஒரு ஆள் அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார், எப்படி விட்டு கொடுத்தாருங்கிறத சொல்கிறாரு. நானே உங்களுக்கு புரிகிற மாதிரி படிக்கிறேன். உங்களுக்கு 1ஆம் அதிகாரம் இப்போ நம்ம அதில் சொல்கிறார் பாருங்கள். 24 வசனத்தை படிக்கிறேன், 24 படிக்கிற முதல்ல. இதை நிமித்தம் அவங்க பாருங்கள், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகியவைகளை ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதை நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அதுக்கு பார்த்து பாருங்கள். இதை நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் விட்டுட்டார். அடுத்த வசனத்தை பாருங்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாட்டி சிருஷ்டிகரை படைத்தவரை தொழுது சேவியாமல் படைப்பை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். அடுத்து சொல்றாங்க, இதை நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அதான் அந்த பெண்கள் எஸ்பின்னு சொல்கிறாரு, ஓரணை சேர்க்கை அவங்க எப்படி போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இதை நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தப்படியே அவர் சொல்கிறார். அடுத்து 27 பாருங்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேலொருவர் விரகாபத்தினாலும் பொங்கி ஆணோட ஆண் அவலட்சமாக நடப்பித்து
தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனே அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கடவுள் தான் கொடுத்தார். அவர் நல்லா பாருங்க, 24 சொல்றாரு அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இழிவான 26 சொல்றாரு இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28 சொல்றாரு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ கடவுள் விட்டுட்டார். அவங்க இருதயத்தினுடைய அவங்களுடைய கடவுள் விட்டுட்டாருங்கிறது எவ்வளோ பெரிய அவங்க சொல்கிறாருங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 22 சொல்கிறாங்க தங்களை ஞானிகள் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறோமா, நீங்கள் ஏன் உங்களுக்கு திருப்பி இந்த பின்னணியோட சொல்கிறேங்கிறத புரியணும். இந்த வார்த்தையை சொல்லும்போது பவுல் இந்த இடத்துல பேசும்போது எந்த இடத்துல பேசுகிறாருன்னா ரோமாவில் இருக்கிறாரு. யார் இருக்கான்னா ரோமர் ஆளுகள் இருக்காங்க. கிரேக்க கலாச்சாரம் மேலோங்கி இருக்குது. கிரேக்க கலாச்சாரத்தில் அன்றைக்கி இருந்த அரிஸ்டாட்டில் தத்துவ ஞானிகள் நான் சொல்கிறேன், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இருந்தவங்க. இப்போ இவங்க உலகத்துக்கு இவங்க தான் தத்துவத்தை போதிச்சவங்க. இப்போ இவங்க நல்லா பெரிய ஞானிகள்னு சொன்னவங்க விக்கிர வழிபாட்டில் நிறைஞ்சவங்களை என்ன சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்கள், கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி தான் இந்த இழிவான இவங்களெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க செய்யலை. இப்போ விக்கிர வழிபாடு அவங்க செய்கிறாங்கன்னா விட்டுட்டார். அவங்க இதெல்லாம் இப்படி செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம நிறைய சொல்ல முடியாது. இந்த விக்கிர வழிபாடு செய்கிற இடத்துல இந்த மாதிரி விபச்சாரம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி அந்த அருவருப்பு நடக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறது தெரியுங்களா, ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்க இஷ்டத்துக்கு இருதயத்தை அவங்க உயர்த்தினாங்க, அவங்க இஷ்டம் போல் வாழ நினைச்சாங்க, போங்க அப்படின்னு விட்டார். அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ளே அவங்க போயிருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் எவ்வளோ கிருபையாக மீட்கப்பட்டு வந்திருக்கோங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரியணும். தேவனுடைய அன்பான செயல் உங்களையே இருதயத்தின் நிலையில் விட்டுருந்தான்னு வச்சுருங்களேன், நீங்கள் நானும் இன்றைக்கி நிராகதியாக நரகத்துக்கு உண்டான பாத்திரமாக தான் வாழ்ந்துருப்போம். இன்றைக்கி உங்களையே மீட்டுருக்காருங்கிறதுல நீங்கள் புரியும்போது இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் யார் செய்கிறா. இன்றைக்கி உலகத்தை நம்ம கவனிக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய டாக்டர், எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள், எவ்வளோ படித்தவங்க, எவ்வளோ ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் இன்றைக்கி தெரியாதவங்களா? அவங்களாம் விக்கிரத்து மேலே எவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, படித்த மேதைகள்னு சொல்கிறாங்க, நல்ல அறிவாளின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லா தத்துவங்களும் படித்தவங்க. ஆனால் இவங்க ஏன் இன்றைக்கி கடவுளை அறிய முடியாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. அந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் எவ்வளோ அழகாக பயன்படுத்துறது பாருங்கள். 24, 26, 28 தேவன் தான் ஒப்பு கொடுத்தாருன்னு தெளிவாக சொல்கிறாரு. தேவன் ஒப்பு கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம் சொல்கிறாரு, 23 20 சொல்கிறாரு. இவங்களை என்னென்ன காரணம் இந்த விக்கிர வழிபாடுனால நான் 21 23 வரைக்கும் சொல்கிறாரு. என்னென்ன காரணத்தினால விக்கிர வழிபாடு இவங்க செஞ்சு பொய்யாக மாற்றினாங்க. நீங்கள் இவங்க படைத்தவரை தொழுது கொள்ளாமல் படைப்பை தொழுது கொண்டாங்க, விக்கிரங்களை வழிபட்டாங்க. அதனால் இந்த படைப்புகளை தொழுது கொண்டால கடவுள் இவங்களை கேடான சிந்தைக்கும் இழிவான இச்சை ரோகங்களுக்கும் அவங்கள அசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. எதற்கு ஒப்பு கொடுத்தான்னு தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்க முடியும். தேவன் என்று இந்த 3 வசனத்தில் விக்கிராதனை காரணமாக கடவுளை எப்படி கடவுளை அறியாமல் அவிசுவாசியாக வாழ்கிறாங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். மக்கள் தேவனை புறக்கணிக்க போது அவங்கள தண்டனைக்கு ஒப்பு கொடுக்குறார். கடவுள் கடவுளை அவங்க புறக்கணித்தனால அவர் கடவுள் தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லும்போதே அவங்கள அவங்க இருதயத்தை ஆசைக்கு போக விட்டார். விருப்பத்து மேலே நீ எப்படி போய்க்க, பிள்ளைய நம்ம கண்டித்து வளர்க்காமல் நீ கெட்டுப்போ. எவ்வளோ பெரிய மோசமான நிலையில் நீ புறஜாதி விக்கிர வழிபாடு தள்ளப்பட்டிருக்காங்கிறத நீங்கள் உணர்ந்தாத்தான் உங்களையும் என்னையும் கிருபையினால் காப்பாற்றிருக்க. நம்ம விக்கிர வழிபாடு செஞ்சவங்க தானே, நம்ம அசுத்தத்துக்குள்ளே இருந்தவங்க, நம்ம விக்கிர வழிபாடு கடவுளை நம்ம விசுவாசிக்காமல் படைத்த மெய்யான தேவனை நம்ம அறியாமல் வாழ்ந்தவங்க தானே. உங்களை என்னைக்கு நீ மீட்டிருக்காருல்ல. அப்போது விரும்பதியை செய்வதற்கு நம்ம அனுமதி கொடுக்குறாரு, மனம் போன போக்கில் போக விடுறாரு. அவங்க இருதய வெட்கமான செயலை செய்யும்படி அவங்க அனுமதிக்கிறார், விட்டு விட்டார்னா ஒரு மெய்யான கடவுளை அவங்க பாருங்கள், ஒரு தவறு செய்த போது இந்த கடவுள் என்ன சொல்கிறோம், அதே நொடியில் யாருமே அழிக்கலை கடவுள். நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போது கடவுள் உண்மையான தேவன், அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ இந்த நிமிஷத்துலேயே விக்கிர வழிபாடு செய்யும்போது அவர் உடனே அவங்கள ஆகாயத்துலேருந்து தப்பு செஞ்சுன்னா அழிக்கலை. அவங்க இப்போதைக்கு இருதய ஆசையை விட்டுருக்காரு. இப்போது நீங்கள் லூக்கா அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் லூக்காவில் இளையகுமாரன் கதையை சரியாக நீங்கள் புரியணும் அந்த சத்தியத்தோட. இப்போ அந்த சத்தியத்தில் என்ன சொல்கிறாரு, இளையகுமாரன் கதை உங்களுக்கு தெரியுங்களா? அதுக்கு தெரியுங்களா?
இளையகுமாரன் தெரியும் உங்களுக்கு? இளையகுமாரன் முத்துக்குமாரன் கதை இருக்குது. அதில் அப்பா வந்து பெரிய ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறான். அதில் இளையகுமாரன் என்ன செய்கிறான், தன்னுடைய விருப்பத்துக்கும் ஆசைக்கு நேராக என்னுடைய சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போகிறான். அப்பா வந்து விருப்பத்தோடு விடலை, விருப்பத்தோடு அவனை போக விடலை. அந்த ஆஸ்தியை சொத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான். அவன் போவான், அழிஞ்சு போவான். கடைசியில் பன்னிதிங்கிற தவிட்ட திம்பாங்கிறது தெரிஞ்சும் கூட அந்த அப்பா வந்து அவனுடைய இறுதி ஆசைக்கு விட்டுட்டார். ஆனால் அவன் அதே மனம் திரும்பி வரும்போது அவனை கட்டி அணைச்சி நேசித்து அவனை ஏற்றுக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான். இன்றைக்கி இப்படியான சூழ்நிலையில் போகிற எத்தனை விதமான பாவிகளையும் இருதய ஆசைக்குள்ள போனவங்களுக்கும் மனம் திரும்பவும் திரும்பி வர ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுள் என்று நீங்கள் அறிஞ்சு அவர் சமூகத்தில் ஓடோடி நொறுங்குண்ட இருதயத்தோடு கதரும்போது உங்களை பரம தகப்பனாக இருந்து அவர் சேர்த்துக்கொள்ளவும் பரம தகப்பனாகவும் உங்களை பரிசுத்தமாக்க ஒரு போதுமானவரும் இருக்கிறார். அந்த உண்மையான மேலான காரியத்தை அவர் எந்த சூழ்நிலையும் விட்டுறதே இல்லை. நம்ம நம்மளை விட்டுட்டாருன்னா வெறுப்புனால கிடையாது. நீங்கள் ஆதாமை குறித்து கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஆதாமை பாருங்கள். ஆதாம் வந்து கேடான அவன் தவறு செஞ்சு கீழ்ப்படியும் போது அவன் இருதய ஆசைக்கு போது அவனை விட்டுட்டார். யார்? ஆண்டவர் சொன்னார் அவனை பரிசுத்தமாக, நல்லா கவனிங்க, பரிசுத்தமாக கடவுளோடு வாழும்படி அவனை அனுப்பிச்சார். ஆனால் நேசித்தமாக கேடான விருப்பத்துக்கு அவனை விட்டுட்டார் அவர். அதாவது நீங்கள் கொஞ்சம் கவனிக்கும் போது இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக உள்வாங்கலைன்னு சொன்னால் இந்த கடவுளுடைய மீட்பினுடைய திட்டமும் உங்களுக்கு தெரியாது, அந்த மனிதனுடைய அந்த பாவத்தினுடைய கோரமும் உங்களுக்கு புரியாது. 2 காரணம் கடவுள் விடுறாரு. ஒரு காரணம் என்னென்னா அவன் ரட்சிப்பை உணர்வடையணும். இன்னொன்று அவனுக்கு நீதியான நியாய தீர்ப்பை வேகப்படுத்தணும். உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்லி புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ என்ன சொல்லி புரிஞ்சா? யாருமே கவனிக்கலைங்கிறே தெரியுது, உங்கள் கான்செப்ட்லேருந்து தெரியுது. இப்போ நான் என்ன சொல்லி சொல்லுங்கள்? 2 சொன்னேன், சொல்லுங்கள். 2 காரணத்தினால தேவன் அவங்கள இஷ்டம் போல் போக விடுறாருன்னு சொன்னேன். எதுக்காக சொல்லுங்கள்? ஏன் நீ யாருமே கவனிக்கலனாலும் திருப்பி இந்த மாதிரி சொல்கிறேன். அதை நான் சொன்னேண்ணா? நான் அப்படி பேசவே இல்லையா? அப்படி அந்த வார்த்தையிலும் பயன்படுத்தவே இல்லையா? அதான் கவனிங்கன்னு சொல்லும்போது என்ன கவனிக்க? எவ்வளோ நேரம் வந்து நம்ம கத்திகிட்டு இருக்கோம். எதுக்காக கத்துறோம்? சிருஷ்டி நீங்கள் வந்து சொல்லும்போது 2 காரணத்தினால மனிதன் வந்து அவன் இஷ்டம் போல் போக அனுமதிக்கிறார். ஒன்று, அவன் ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள ஒன்று. அப்போ தான் வந்து இப்போ இளையகுமாரன் போனது பின்னாடி தான் அப்பானுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சது. ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அவனை ஒன்று அவங்களுடைய இஷ்டம் போல் போடுறாரு. இன்னொரு காரணம், இந்த நீதியான கடவுளுடைய கோபத்தை, இந்த நியாய தீர்ப்பினுடைய மகத்துவத்தை இன்னும் வேகப்படுத்துகிறார். 2 காரணம் தான். ரட்சிப்பின் மகத்துவம் தெரியணும், இல்லை நீதியான தீர்ப்புக்கு நீ சீக்கிரம் ஆக்கடிக்கு கொண்டு வரணும். 2 தான். 2 காரணம் தான் இஷ்டம் போல் போகிற. ஒன்று, நீ மனம் திரும்பணும். 2 பேர் தான் இருக்க முடியும். ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களாம், ஒன்று மீட்கப்பட்டவங்களாக இருக்கணும். இல்லைன்னா கடவுளுடைய நியாய தீர்ப்பு தண்டனைக்கு பாத்திரப்பட்டவங்களா. 2 காரணம் தான் இருக்க முடியும். இந்த நிலையில தான் எப்படிப்பட்ட செயலை நம்ம செய்கிறோங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். பாவத்து நிமித்தம் கடவுளால் ஒரு நிலையை ஒப்பு கொடுத்த நிலையினால அந்த நிலையை விளக்குறாரு. எப்படி சொல்கிறார் பாருங்கள். 29-32 வசனம் படித்தோம். என்னென்ன படித்தோம்? இந்த ஒப்பு கொடுத்ததுனால எப்படியெல்லாம் கீழான நிலையில் நீங்கள் நானும் தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். இந்த சொல்லப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்மளுடைய இந்த குணாதிசயங்கள் நம்ம வந்து கிறிஸ்தவனாக தான் நம்ம மாறணும். கடவுளுடைய பிள்ளையாக இருக்க அந்த குணாதிசயம் இருக்கக்கூடாது. அந்த 29 ஒரு நாள் படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த 29-32 வரைக்கும் சொல்கிற அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகளுமாய் அவதூறு பண்ணுவர்களுமாய் தேவ பயங்கரமாய் துராகிதம் பண்ணுவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரலாக இருக்கிறார்கள். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களுக்கு பிரியப்படுவதுமாக இருக்கிறார். இந்த இடத்துல பேசும்போது கடவுள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா,
இந்த மனிதனுடைய எல்லா இந்த பட்டியல் படித்ததில் ஒன்று கூட உங்களுக்கு எனக்கு இல்லாமல் இருக்குதான்னு கவனித்து பார்க்கணும். இந்த பட்டியல் சொல்லப்பட்ட இது இல்லாமல் வாழ தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம இதை சொல்லும்போது இந்த நிலையில் இருக்கிற பாவ மனுக்குலத்தில் இருக்கிற மனிதனை மீட்கத்தான் இந்த அநியாயத்தினுடைய தண்டனைத்தை நம்மளுக்கு ஏன்னா இதனுடைய எல்லா காரியத்தை சொல்லும்போது இதனுடைய தண்டனை தான் திருப்பி பேசுகிறார். இதுக்கு செய்கிறவங்களுடைய தண்டனை தேவனுடைய கோபத்துக்குண்டான காரண விளைவுகளை சொல்கிறாரு. இதுக்கு பதிலாக என்ன நடக்குங்கிறதையும் நான் சொல்லிகிட்டே வர்றாரு. நரகத்தினுடைய கொடூரத்தை சொல்லிகிட்டே வர்றாரு. இப்போ அது இந்த காரியத்துக்காக தான் இந்த பாவத்தினுடைய இந்த தண்டனைகளுக்கு பதிலாக தான் நம்ம ஆண்டவர் பதிலாளாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதராக பிறந்து உங்களுக்காக எனக்காக எல்லா விதமான பாடுகளையும் கல்வாரி சிலுவையில் செலுத்தி நம்மளுடைய எல்லா விதமான தண்டனைகளுடைய கோரமும் கல்வாரி சிலுவையில் ஊற்றப்பட்டு நமக்கு பதிலாளாக மரித்ததுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கி மீட்கப்பட்டவங்களா, நம்ம அது குற்றத்திலேருந்து விடுவிக்கப்பட்டவங்களா, இன்றைக்கி நீதிமான்களாக நம்ம திருச்சபையில் உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்னுடைய பாவங்கள் மாத்திரம் இல்லை, என்னுடைய எல்லாருடைய கோபமும் உங்கள் மேலே என் மேலே இருந்த கோபத்தை தேவனுடைய கோபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முழுவதுமாக ஊற்றி நம்மளுக்காக தீர்த்து விட்டார். அப்போ அந்த மகத்துவத்தை நம்மளுக்கு அறியாமல் இப்போ எத்தனை ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இப்படி இன்ன வரைக்கும் இந்த கோபம் தணிக்கப்படாதவங்களாம், நரகத்தினுடைய விளிம்பில் அவங்க நிற்கிறவங்களாம், நரக வாசலுக்கு அருகில் இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கெல்லாம் படித்தோம். எனக்கு இந்த வயநாடு கேள்விப்பட்டீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னோட ஒர்க் பண்ணுறேன் ஊர் அது சுதீஷ் ஊர், சொந்த ஊர் அது. அவங்க மாமியெல்லாம் அதை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அந்த இதில் அவங்க பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், ஐயோ 500 பேர் செத்துட்டாங்க, 100 பேர் செத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த அழிவை பார்த்து இந்த மரணத்தை மட்டும் தான் பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனை பேர் நரகத்துக்கு நேராக இருக்குங்கிற நம்ம அதை இப்போ இன்றைக்கி செத்து போகிறது இதோடு இப்போ ரட்சிக்கப்பட்டவன் ஆகிறதுனால அது இன்பம். கடவுள் சொல்கிறாரு மரணம் என்றைக்குமே ஆபத்து கிடையாது, ரட்சிக்கப்படாமல் சாகுறாங்கிறது தான் மிகப்பெரிய இன்றைக்கி பாரமாக இருக்கணும் உங்களுக்கு. நம்ம இதை விட ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இருக்குதே. அப்போ அந்த உண்மையை நம்மளுக்கு புரியாதனால தான் கடவுளுடைய அன்பை நம்மளால் இன்றைக்கி எப்படினாலும் நல்லா நீங்கள் மறுபடியும் யோசிக்க வேண்டிய காரணம் என்ன, நீங்களும் நானும் கடவுளால் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் உங்களுக்காக எனக்காக பதிலாளாக அவர் செலுத்தினதுனால தான் நம்ம மீட்கப்பட்டவங்களா, இன்றைக்கி தப்பிச்சவங்களா, நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களாக வாழ்கிறோம். இவ்வளோ பெரிய மேலான ஸ்லாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விசுவாசத்தை நம்மளுடைய எந்த விதமான நீதியின் அடிப்படையில் கிடையாது, நம்மளை அவரே விசுவாசத்தை கொடுத்து விசுவாசிக்க வச்சு இன்றைக்கி நம்ம இன்னும் கூட நமக்கு விசுவாச வாழ்க்கையில் நம்மளால் பலப்பட முடியலன்னு சொன்னால் இதனுடைய நம்ம பாவத்தினுடைய அகோரத்தை தான் பார்க்கணும். இது என்னென்னா, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் கடவுளை விசுவாசிக்க முடியலன்னா எனக்குள்ளே இருக்கிற பாவம் எவ்வளோ கொடுமையாக இருக்குது. நம்ம எனக்காவது உணர்ந்து பார்த்துருக்கோமா? என்னை குறித்து எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை குறித்து யாராவது தனியாக நீங்கள் நான் எவ்வளோ பெரிய மோசமான செயலெலாம் செஞ்சிட்ருக்கு இன்னமும் அப்படின்னு எனக்காவது உட்காந்து தனிப்படி ஆராய்ஞ்சு பாருங்கள். என்னால் இன்னமும் கீழ்ப்படிய முடியல, இன்னமும் ஒரு ஆளுக்கு அன்பு செலுத்த முடியல, நார்மலாக இன்னமும் பேச முடியல, இன்னமும் நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு அன்பாக நேசமாக பேச முடியலைங்கிற என்னைக்காவது யோசிக்கிறோமா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மளால் முடியலை. நம்மளை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதனுடைய தண்டனை நியாயத்தின் தீர்ப்பில் கடவுள் நரகத்துக்கு தான் தள்ளணும். ஆனால் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சேர்த்து எல்லாத்தையும் செலுத்தி தீர்த்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டுங்கிற உன்னத சத்தியத்தை ஆண்டவர் இதில் சொல்லிக்கிட்டே வராருன்னா, ஆண்டவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் கடவுள், அவர் தான் என் மீட்பருங்கிறத என்னால் ஏன் முதன்மைப்படுத்த முடியல, ஏன் முக்கியப்படுத்த முடியல, ஏன் அவருக்கு எல்லா ஆராதனையும் துதிகளையும் என்னால் முழுமையாக அர்ப்பணித்து செய்ய முடியல? அதனால் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இப்போ கூட நீங்கள் எல்லா இடங்களையும் எல்லா மனிதனும் பாவத்திலேருந்து மன்னிக்கப்பட்டிருக்காங்க மாத்திரம் இல்லை, கடவுளுடைய கோபத்துக்கு நேராக தண்டனைக்கு தான் இருக்கிறான். இன்றைக்கி இந்த சூழ்நிலையும் நம்மளை என்ன பண்ணுறாரு, தேவனுடைய பரிசுத்தமுள்ள கோபத்திலிருந்து தப்பித்து அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கியிருக்கிற மேலான ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்குறார். ஆமென். அதனால் என்னுடைய எல்லா விதமான இன்றைக்கும் இந்த நிமிஷத்துலேயும் என்னுடைய பாவத்துக்கு மீறுதலுக்கு எல்லாத்துக்கும் உடனே தண்டித்து என்னை உடனே எனக்கு அதுக்கு தண்டனை கொடுக்காம இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இரக்கம் காமிக்கிற பற்றியா, இது வரைக்கும் இரக்கம் காமிக்கிறார். இதுவே மேலான ஒரு பாக்கியம். அப்போ இப்படிப்பட்ட நிலை தான் அன்றைக்கி விக்கிரக வழிபாடை குறித்து நம்ம பார்க்கும்போது
யாரோ ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு சொல்லுதுன்னு மட்டும் நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. விக்கிர வழிபாடுக்குள்ளே நான் என்னென்ன விக்கிரங்கள்லாம் வழிபாடுன்னு சொல்லி நீங்கள் உங்களை சிந்திச்சு பாருங்கள், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த விக்கிர வழிபாடு காரியத்தினால தேவன் என்னை வந்து எப்படியெல்லாம் ஒப்பு கொடுப்பாருங்கன்னு சொல்கிறார். இதனால் பின்விளைவுகளையும் சொல்கிறார். என்ன காரணத்தினால தேவன் உண்மையில கோவப்படுவாருன்னு சொல்கிறார். அப்போது நாம் என்னுடைய எல்லா பிரதான முக்கியத்துவத்தை எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய அன்புக்காக, எவருடைய அன்புடைய கடவுள் சொல்கிறாரு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வேதம் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நீங்கள் அதாவது சும்மா வார்த்தையை படிக்கக்கூடாது, நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லியே பாருங்கள். ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படியாக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லும்போது, இவ்வளவாய்னா இந்த அன்புக்கு எதுக்குமே கிடையாது. அப்போ உங்கள் மேலே என் மேலே இவ்வளவு அன்பு கூர்ந்த தேவனுக்கு மேலே நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? நம்ம அவருக்கு முக்கியம் கொடுக்காம வேற முக்கியத்தை கொடுக்க முடியுங்கிற யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன விக்கிர வழிபாடில் குறைங்க, விக்கிர வழிபாடு எது இருக்கோ அதுக்கு குறைங்க. ஆண்டவர் தாமே முக்கியப்படுத்துங்க. தேவன் தாமே இந்த நாளில் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார்கள்.